அத்தியாயம் 1. இன்னும் விழித்துக் கொள்ளாமல் தூக்க கலக்கத்துடன் கண்களை கசக்கிக் கொண்டிருந்தது. 172 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட, ஆங்கிலத்தில் மெட்ராஸ் என்றும் தமிழில் சென்னை என்றும் அழைக்கப்படுகிற தமிழகத்தின் தலைநகரம். மின்சார தொலைபேசி கம்பிகள் சேகரித்து வைத்திருந்த பனித்துளிகளை திரட்டி முத்துக்கள் சிந்திக் கொண்டிருந்தன. கரைத்து வைத்த மாட்டுத்தீவனம் போல கலங்களாக இருந்தது கிழக்கு வானம். இன்னும் சில நட்சத்திரங்கள் பிரியாவிடை பெற்று கொண்டிருக்க, கடற்கரையை நோக்கி மீனவ படகுகள் திரும்பிக் கொண்டிருந்தன. புளி போட்டு பளபளப்பாக தேய்க்கப்பட்ட பாய்லர்களுக்கு குங்குமமிட்டு ஊதுபத்தி கொளுத்தி டீ வியாபாரம் துவங்கப்பட்டிருந்தது. எந்திரி ராஜாத்தி என்று நைட்டியில் குப்புறப்படுத்து தலையணையை அணைத்து கொண்டிருந்தவளை தட்டுவதற்கு வாகான இடத்தில் தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தாள் அவள் அம்மா. ராஜாத்தி புரண்டு ஒற்றை கண்ணால் பார்த்து, மம்மி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ்மா என்றாள். மணி 5 ஆகுது, நீ ஜாக்கிங் போக வேணாமா? இன்னைக்கு லீவு விட்டுடலாமா ப்ளீஸ்மா? அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ளை உன்னை கிண்டல் செஞ்சது மறந்து போச்சா? கல்யாண மேடையில் உட்கார்றதுக்குள்ள 5 கிலோ எடை குறைச்சி காமிக்கிறேன்னு சபதம் செஞ்சது நீயா நானா? ராஜாத்தி விருட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு, அதானே என்றாள். அம்மா சிரித்து கொண்டு அறையை விட்டு போனாள். ராஜாத்தியை தூங்கி எழுந்த முகத்தோடு வர்ணித்தால் நன்றாக இருக்காது. வேண்டாம், விட்டுவிடலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். ராஜாத்தி பாத்ரூம் சென்று பல் விளக்கி உடை களைந்து ஓடுவதற்கான ஜாக்கிங் சூட் அணிந்தாள். கேன்வாஸ் ஷூ அணிந்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். வாசலில் அவள் அப்பா அவளின் சைக்கிளை துடைத்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் டாடி, நீங்க போய் என் சைக்கிளை துடைக்கலாமா? தொடச்சா என்ன, போயிட்டு வா. இன்னைக்கு ஈவினிங் வெளியில எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காத. ஏன் டாடி? பாரிஸ் வரைக்கும் போய் மேரேஜுக்கு இன்விடேஷன் கார்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். போங்க டாடி, இன்னும் 1 மாசம் இருக்கே. ராஜாத்தி சைக்கிளை ஸ்டாண்ட் எடுத்து ஓட்ட துவங்கினாள். அந்த பங்களாவின் வாசலில் நியூஸ் பேப்பர்கள் கேரியரில் பிதுங்க, சைக்கிளை நிறுத்தின ஆசாமி கிரில் கேட் வழியாக ஒரு பேப்பரை சுருட்டி உள்ளே வீச, ஒரு நாய் ஓடி வந்து பேப்பரை கவ்விக்கொண்டு உள்ளே ஓடியதை பார்த்து கொண்டே சைக்கிளை மிதித்தாள் ராஜாத்தி. சுவர்களில் நள்ளிரவில் ஒட்டப்பட்ட புதிய போஸ்டர்களில் நடிகர் நடிகைகள் அடுத்த நாள் நள்ளிரவு வரைதான் அங்கே சிரித்து கொண்டிருக்க போகிறோம் என்பதை அறியாமல் சிரித்து கொண்டிருந்தார்கள். ராஜாத்தி பெசன் நகரின் கடற்கரையோர சாலையின் ஓரமாக சைக்கிளை நிறுத்தி பூட்டி கொண்டாள். இருட்டு விலக நினைத்தாலும் அதை பிடிவாதமாக இழுத்து நிறுத்தியிருந்த பனி. ஆயின்மென்ட் போட்டுக்கொண்ட கண்களால் பார்ப்பது போல காட்சிகள் தெளிவற்று கலங்கியிருந்தன. சாந்தோம் பீச்சில் போல இங்கே அதிகாலையில் ஓடுபவர்களும் நடப்பவர்களும் எண்ணிக்கையில் குறைவு. ராஜாத்தி காலை 5:30 மணிக்கு சைக்கிளில் வந்து 6:30 மணி வரை மணல்வெளியில் மெதுவாக ஓடிவிட்டு திரும்புவாள். அந்த நேரத்தில் அவள் அதிகம் போனால் 7-8 பேர்களைத்தான் பார்த்திருக்கிறாள். இவள் புறப்படும் போது நிறைய பேர் வர ஆரம்பித்திருப்பார்கள். நிறைய பேர்கள் ஓடும்போது ஓடினால் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அவளுக்கு. கவனிக்கப்படுவாள். ஒரு பெண் ஓடும்போது இயற்கையிலேயே கவர்ச்சி அதிகரிக்கிற உடல் அமைப்புகள். அதிலும் ராஜாத்தி சாதாரண பெண்களை விட சற்று அதிக புஷ்டி. பள்ளி நாட்களில் இருந்தே அப்படித்தான். பெண் பார்த்து பிடித்து போனதும் மாப்பிள்ளை ராஜேஸ்வரன் அவளை தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று சொன்னபோது ராஜாத்திக்கு கை கால்கள் வெடவெடா. ராஜாத்தி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் முகம் ரொம்ப சாஃப்டா அழகா இருக்கு. ஆனா உடம்பு தான் கொஞ்சம் பிடிப்பா இருக்கு. அதை காரணம் சொல்லி நிராகரிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நினைச்சா முடியாதது இல்லை. உடம்ப குறைக்கிறது நம்ம கையில நிச்சயமா இருக்கு. முயற்சி பண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு நிறைய எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் என்று அவன் சொன்னதும் ராஜாத்திக்கு சந்தோஷம் ரோஷம் இரண்டும் சேர்ந்து வந்தது. ஏதோ அலட்சியமா இருந்துட்டேன், நீங்க வேணும்னா பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி 5 கிலோ எடை குறைச்சு காமிக்கிறேன் என்றாள். தட் இஸ் த ஸ்பிரிட் என்று ராஜேஸ்வரன் சிரித்தான். மறுநாளே ஜாக்கிங் சூட், கேன்வாஸ் ஷூ என்று சகலமும் வாங்கி மூளையில் தூக்கி போடப்பட்டிருந்த சைக்கிளை ரிப்பேர் செய்து முழு தீவிரமாக இறங்கிவிட்டாள் ராஜாத்தி. காலையில் சைக்கிளிங் மற்றும் ஜாக்கிங், மாலையில் தோழியின் வீட்டு நீச்சல் குளத்தில் ஸ்விம்மிங் என்று படு தீவிரம். மழை வந்து வெளியே போக முடியாமல் போனால் வீட்டிற்குள்ளேயே ஸ்கிப்பிங். ராஜாத்தி மெதுவாக மணல் வெளியில் ஓடத் துவங்கினாள். உயர தூக்கி ரப்பர் பேண்ட் போடப்பட்டிருந்த அவளின் குதிரைவால் இடவளமாக ஆடத் துவங்கியது. ஓடிக்கொண்டிருந்த ராஜாத்தியை அந்த முனகல் ஒளி நிறுத்தியது. நின்றாள். நிசப்தம். தூரத்து கடல் அலைகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. குழம்பினாள். சற்று முன் ஒரு முனகல் சத்தம் கேட்டதே. ஆணின் முனகல் ஒலி. வேதனையில் வரும் வலி தாங்காத முனகல் ஒலி. எங்கிருந்து? யார்? சுற்றிலும் பனித்திரையை ஊடுருவி பார்வையை ஓட்டினாள் ராஜாத்தி. சற்று தூரத்தில் ஒரு ஆசாமி மோட்டார் பைக்கில் சென்று கொண்டிருப்பது மட்டும் தெரிந்தது. அந்த பைக் மணல்வெளியில் வளைந்து வளைந்து சென்று
சாலையில் ஏறி காணாமல் போனது. இவளுக்கு புரியவில்லை. மீண்டும் ஓடத் துவங்கிய போது மறுபடி முனகல் ஒலி. இந்த முறை கொஞ்சம் தூக்கலாய் கேட்டது. சற்று தூரத்தில் இருந்த வெள்ளைக்காரன் காலத்தில் எழுப்பப்பட்டிருந்த நினைவு மண்டபத்தின் அருகில் இருந்துதான் முனகல் ஒலி வருவது இப்போது புரிந்தது. ராஜாத்தி அந்த சிறிய மண்டபம் நோக்கி விரைந்தாள். அதன் மறுபக்கத்தில் மணலில் குப்புற கிடந்த அந்த இளைஞனிடம் இருந்துதான் முனகல் வந்து கொண்டிருந்தது. அவன் அருகில் முன்பக்கமாக வந்து பார்த்து தோளை தொட்டு மெதுவாக புரட்டி அதிர்ந்தாள் ராஜாத்தி. அவனது வயிற்றில் பொத்தல் போட்டு இறங்கியிருந்த அந்த கத்தியின் கைப்பிடி பகுதி மட்டும் வெளியே தெரிய ரத்தம் பொங்கி பொங்கி சட்டையை நனைத்து மணலில் பரவி கொண்டிருந்தது. ஐயோ, என்ன இது? இந்த கத்தி குத்து இப்போதுதான், மிக சில நிமிடங்களுக்கு முன்புதான் நடந்திருக்க வேண்டும். இவன் யார்? குத்தினவன் யார்? மணல்வெளியில் வளைத்து வளைத்து மோட்டார் பைக் ஓட்டிக்கொண்டு சென்றவனா? இப்போது என்ன செய்வது? வரிசையாக கேள்விகள் கொத்தின. உதவிக்கு யாரையாவது அழைக்கலாம் என்று சுற்றிலும் திரும்பி பார்த்தாள். பனி இன்னும் விலகாததால் சற்று தூரத்திற்கு பிறகு யாராவது ஆசாமிகள் இருக்கிறார்களா என்பதே சரியாய் தெரியவில்லை. முதலில் இந்த இளைஞனை பிழைக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இரத்தத்தை நிறுத்த வேண்டும். மிக உடனே ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டும். கத்தி மேல் கைரேகை இருக்கலாம். தன்னிடம் கைக்குட்டை எதுவும் இல்லாததால் ராஜாத்தி அந்த இளைஞனின் கருப்பு பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு தேடினாள். இல்லை. உடனே தனது கேன்வாஸ் ஷூவை கலற்றிவிட்டு வெள்ளை சாக்ஸை உருவினாள். அதை கத்தியின் கைப்பிடி மேல் போட்டு அவன் உடம்பிலிருந்து மெதுவாக உருவி எடுத்து கலற்றின ஷூவுக்குள் வைத்தாள். மற்றொரு காலின் சாக்ஸை உருவி அதை கொண்டு இரத்த காயத்தின் மேல் பொத்தி வைத்து அடக்கி கொண்டே, யாராச்சும் வாங்க, உதவி உதவி, யாராச்சும் வாங்க என்று கத்த துவங்கினாள். யாரும் வருவதாக இல்லை. அந்த இளைஞன் அரை கண்களால் ஒரு முறை பார்த்தான். வாயை திறந்து வெளியே தள்ளி தவித்தான். தாகம் என்கிறானா, இல்லை வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறானா என்பது புரியவில்லை. என்ன என்றாள். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. விழிக்கோளங்கள் அடிக்கடி மேலே செருகிக் கொண்டு மிரண்டன. ஐயோ, இவனுக்கு உடனடி சிகிச்சை தேவை. ராஜாத்தி வேகமாக மணல்வெளியை தாண்டி சாலையை நோக்கி ஓட்டமாக வந்தாள். அப்போதுதான் ஒரு ஃபியட் கார் வந்து நின்று அதிலிருந்து வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை பனியனுமாய் ஒரு நடுத்தர வயதுக்காரர் இறங்கினார். காரில் சிகப்பு கூட்டல் குறி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததை பார்த்த ராஜாத்தி மலர்ந்து போய் அவரிடம் ஓடி வந்து மூச்சு வாங்கினாள். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டாக்டரா? ஆமா, என்ன விஷயம்? மை குட்னஸ், வாங்க டாக்டர், உதவுங்க. அங்க ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவரின் பதிலை கூட தெரிந்து கொள்ளாமல் திரும்பவும் அவனை நோக்கி அவள் ஓட, டாக்டரும் இணையாக ஓடிக்கொண்டே, காக்கா வலிப்பா என்றார். இல்ல, கத்தி குத்து. ஜஸ்ட் இப்பதான் யாரோ குத்திட்டு ஓடியிருக்கான். ஓடிக்கொண்டிருந்த டாக்டர் உடனே நின்று விட்டார். ஏன் டாக்டர், வாங்க, அவனுக்கு உயிர் இருக்கு. இது போலீஸ் கேஸ். ஆமா, அதுக்காக? ஒன் மேன் இஸ் டையிங் டாக்டர். நமக்கு புரியுது. போலீஸ்ல குடாய் வாங்கம்மா. பேசாம பக்கத்துல ஃபோன் எங்க இருக்குன்னு தேடி ஃபோன் பண்ணி சொல்லிடுறது பெட்டர். என்ன டாக்டர் இது? முதல்ல ஃபோனை தேடணும், அப்புறம் அவங்க வந்து சேரணும், அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தரணும். அது வரைக்கும் அவனுக்கு உயிர் இருக்கும்னு என்ன நிச்சயம்? கமான் டாக்டர், நல்ல நேரத்தில் நீங்கள் காரோட வந்திருக்கீங்க. 2 பேருமா தூக்கி உங்கள் காரில் போட்டு உங்கள் கிளினிக்குக்கு கொண்டு போகலாம். முதல் உதவி செய்யுங்க. உங்கள் கிளினிக்குக்கு போனதுமே போலீஸுக்கு சொல்லிடலாம். ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்குறேன். அப்படியும் தயங்கினார் டாக்டர். ஒரு உயிர் எவ்வளவு காஸ்ட்லின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர். தயங்காதீங்க, தப்பில்லை, ப்ளீஸ் வாங்க. டாக்டர் பெருமூச்சுடன் முடிவெடுத்து அவளுடன் மீண்டும் ஓட துவங்கினார். மடங்கி அமர்ந்து அவன் கையை பிடித்து பார்த்து, பல்ஸ் டிராப் ஆகிட்டு இருக்கு, ஏராளமா ரத்தம் சேதமாயிடுச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்றார். 2 பேருமாக சேர்ந்து அவனை தூக்கி கொண்டு காருக்கு விரைந்தார்கள். காரின் பின் இருக்கையில் அவனை படுக்க வைத்துவிட்டு தானும் அமர்ந்து கொண்டாள் ராஜாத்தி. அவன் இப்போது முனகல் எதுவுமின்றி மயக்கத்தில் இருந்தான். டாக்டர் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டார். அத்தியாயம் 2. தேவமாலினி ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்னால் அமர்ந்து மேக்கப் செய்து கொண்டிருந்தாள். லூசான நைட்டி அணிந்திருந்தாள். இமைகளுக்கு நீலமும் பச்சையும் கலந்து ப்ரெஸ் செய்து கொண்டு இமைமுடிகளை குத்தீட்டிகளாக்கும் லைனர் போட்டுக்கொண்டாள். டச்சப் மற்றும் உதவி பெண்மணி தாரிணி மரபீரோவின் ஸ்லைடிங் கதவை தள்ளி, எந்த புடவைக்கா கட்டிக்க போறீங்க என்றாள். மரத்தில் இலைகள் போல வரிசை வரிசையாய் ஹேங்கர்களில் மாட்டின புடவைகள் தொங்கின. மைசூர் சில்கில் மில்ட்ரி கிரீனில் ஒன்று எடுத்தோமே, அதை எடுத்து வை. டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. தாரணி சொல்லப்பட்ட புடவையையும் ஜாக்கெட்டையும் எடுத்து வந்து கட்டிலின் மேல் வைத்துவிட்டு கதவை ஓசையின்றி சாத்திவிட்டு வெளியே சென்றாள். தேவமாலினி கன்னங்களில் ரூஜ் போட்டு கொள்ளும்போது நேற்று ஒரு வார இதழில் அவளை பற்றி எழுதப்பட்டிருந்த செய்தி நினைவிற்கு வந்தது. முன்பெல்லாம் நடிகை தேவமாலினி மேக்கப் விஷயத்தில் அதிகம் அக்கறை செலுத்துவதில்லை.
பொது இடங்களுக்கும் விழாக்களுக்கும் மிக சாதாரணமாக மேக்கப் எதுவுமின்றி வருவார். தன் இளமை ததும்பும் அழகான முகத்திற்கு செயற்கை பொருள்கள் எதுவும் தேவையில்லை என்று ஒரு பேட்டியின் போது சொல்லியிருந்தார். ஆனால் இப்போதெல்லாம் அவரின் போக்கு தலைகீழாக மாறிவிட்டது. வீட்டை விட்டு வெளியே வருவதாய் இருந்தால் கல்யாண பெண்ணை போல தூக்கி அடிக்கும்படியாக மேக்கப் போட்டுக்கொண்டு வருகிறார். காரணம் கேட்டபோது தேவமாலினி சிரித்து மழுப்பினார். ஆனால் நமது சினிமா நிருபரின் யூகம் என்னவென்றால், தனக்கு வயதாகி கொண்டிருப்பதை மறைக்கவும், புதிதாக வந்து சாதித்து கொண்டிருக்கும் புதிய இளம் நடிகைகளுக்கு சமமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவும் தான் இந்த அலங்காரம் எல்லாம் என்கிறார். நேற்று படித்தபோது உடனே மிளகாய் கடித்த கோபம் வந்தது. ஆனால் அந்தரங்கத்தில் தனியாய் யோசித்த போது உண்மையைத்தானே எழுதியிருக்கிறார்கள் என்று இருந்தது. 31 என்பது சினிமாவை பொறுத்தவரை ரிட்டையர்மெண்ட் வயது. வெளியே சொல்லக்கூடாது, மாட்டார்கள். பிறந்த நாள் கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும். மீறி கொண்டாடினால் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான் செருக வேண்டும். பேட்டிகளின் போது மிக எச்சரிக்கை தேவை. 75ல் நான் சினிமா சான்ஸுக்காக அலைஞ்சபோது முதல் வாய்ப்பு வந்தது. அப்போ நான் காலேஜில் முதல் வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றெல்லாம் உளரக்கூடாது. புத்திசாலி நிரூபன் கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போடுவான். இப்போது வருடம் 91, அறிமுகமானது 75, ஆக 16 வருடம். காலேஜில் முதல் வருடம் படிக்க 16 வயது தேவை. கூட்டினால் 32. உடனே கிசுகிசுவாக எழுதிவிடுவான். நடிகை தேவமாலினியின் உண்மையான வயது ஒரு மனிதனின் பற்களின் எண்ணிக்கையாம். ஆகவே பேசும்போது வருடங்களை குறிப்பிடக்கூடாது. அந்த காலத்தில் என்று பின்னோக்கின நினைவுகளே கூடாது. எனது எதிர்கால திட்டம் என்ன, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் என்றே பேச வேண்டும். இதெல்லாம் தேவமாலினிக்கு அவளை விட மூத்த, தற்சமயம் சினிமாவால் புறக்கணிக்கப்பட்டு ஃபைனான்சியராக மாறிவிட்ட ஒரு நடிகை சொன்ன அனுபவ ஆலோசனைகள். தேவமாலினி அவற்றையெல்லாம் தவறாமல் தன் சொந்த சரக்கையும் சேர்த்து கடைபிடித்து வருகிறாள். தேவமாலினியை பொறுத்தவரை முகத்தில் மட்டும்தான் லேசான முதிர்ச்சி வந்திருக்கிறது. எக்ஸசைஸ், ஸ்விம்மிங், டயட் கண்ட்ரோல் என்று உடம்பை சிக்கென்று வைத்து கொண்டிருப்பதால் அவ்வப்போது கதாநாயகியாக புக்காகி விடுகிறாள். ஆனால் 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த பரபரப்பு எதுவும் இப்போது கிடையாது. ஒரே வாரத்தில் 9 வார இதழ்களின் அட்டைகளிலும் தேவமாலினியே சிரித்த காலம் உண்டு. ஒரே நாளில் 3 படங்களின் ஷூட்டிங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறாள். சாரி சார், நீங்க சொல்ற கதை நல்லா தான் இருக்கு, பணமும் அதிகம் தரேன்னு சொல்றீங்க. ஆனா இன்னும் 3 வருஷத்துக்கு கிட்ட வராதிங்க. நான் படுத்து தூங்கி பல மாசமாச்சு. ஷார்ட் இடைவெளிகள்ல உக்காந்துக்கிட்டே அரை மணி நேரம் தூங்குறதோட சரி. இப்படி நிர்தாட்சண்யமாக போனில் பேசியதெல்லாம் உண்டு. ஆனால் அதே தேவமாலினி அதே தயாரிப்பாளரிடம் போன வாரம் பேசின உரையாடல். என்ன சார், என்னையெல்லாம் மறந்துட்டீங்களா? ஒரே நேரத்தில் 3 படம் பூஜை போடுறீங்களாமே. இப்போ நான் ஒரு படத்தை ஒப்புக்கிட்டா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த படம் ஒப்புக்கிறேன். புதுசாக பல பேர் வந்து கேட்குறாங்க. தரமான நல்ல பேனரில் மட்டும்தான் செய்யணும்னு தான் உங்களை கூப்பிட்டேன். 40 நாள் 50 நாள் மொத்தமாக டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தர முடியும் சார். டைரக்டர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. அந்த தயாரிப்பாளர் போனை வைத்துவிட்டு அருகில் இருந்த தன் நண்பர்களிடம் சிரித்தபடி, ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படமா? பாலிசி பாருங்க. இப்போ சீந்த ஆள் இல்லை. சிங்கப்பூர், துபாய்னு கலை நிகழ்ச்சி போயிட்டு வரா. மொத்தமாக கால்ஷீட் தராலாம். ஒரு காலத்தில் இவ. அதற்கு மேல் அவர் பேச்சில் அச்சில் வரக்கூடிய வார்த்தைகள் இல்லை. தேவமாலினி மேக்கப் முடித்து கொண்டு தாரிணி எடுத்து வைத்த புடவையை கட்டி கொண்டாள். கைப்பை எடுத்துக்கொண்டாள். அறையை விட்டு வெளியே வந்தாள். டைனிங் ஹாலில் தாரிணி பரிமாற லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு விட்டு தனது மாருதி காரில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்யும் முன்பாக அருகில் வைத்திருந்த அந்த திரைப்படத்தின் பூஜை அழைப்பை பிரித்து எந்த ஸ்டூடியோவில் என்று பார்த்து கொண்டாள். காரை சீராக ஓட்டத் துவங்கினாள். இதை பற்றி கூட துணுக்கு செய்தி வந்துவிட்டது. தேவமாலினி சொந்த படம் எடுத்து ஏராளமான நஷ்டம் ஏற்பட்ட பிறகு 3 கார்களில் 2ஐ விற்றுவிட்டார். இப்போது ஒரே ஒரு மாருதி மட்டுமே வைத்திருக்கிறார். அதற்கும் டிரைவரை நிறுத்திவிட்டு அவரேதான் ஓட்டி வருகிறார். கார் கோடம்பாக்கம் பாலத்தில் ஏறி ஆற்காடு ரோட்டில் விரைய வழியெங்கும் சுவர்களில் போஸ்டர்களில் கவனித்து கொண்டே வந்தாள். ஒன்றில் கூட அவள் முகம் இல்லை. இப்போது படத்திற்கு படம் புதுமுக நடிகைகள் வருகிறார்கள். நாளில் 2 பேர் தேறி விடுகிறார்கள். சில வருடங்களுக்கு முன்பு எந்த பக்கம் திரும்பினாலும் என் முகம்தான் தென்படும். என்ன ஒரு நிரந்தரமில்லாத புகழ். தேவமாலினி பெருமூச்சு விட்டபடி பிரசாத் ஸ்டூடியோவின் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு முன்பாக ஏராளமான கார்களுக்கு அருகில் இடம் தேடி நிறுத்தி இறங்கி கொண்டாள். பந்தல் போட்டு ஜிகினா தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. புதிய படத்தின் பெயரை பெரிய அளவில் எழுதி கட் அவுட் வைத்திருந்தார்கள். வருபவர்களை வரவேற்று காற்று தடுப்பு பொத்தல்களுடன் வெள்ளை பேனர்கள் அசைந்தன. தேவமாலினிக்கு முன்பாக உள்ளே நுழைந்த ஒரு புதிய நடிகையின் மேல்
வீடியோ கேமரா அதிக நேரம் தங்கி இருந்ததையும் இவள் பக்கம் ஒரே வினாடியில் கடந்துவிட்டு பின்னால் வருபவருக்கு தாவி விட்டதையும் கவனித்தாள். வாங்கம்மா. தயாரிப்பாளர் அழைத்து விட்டு அமர்வதற்கு நாற்காலி காட்டினார். காட்டிய இடம் 5வது வரிசையில் இருந்தது. முதல் வரிசையில் சினிமா என்றால் என்னவென்றே தெரியாத, முந்தா நாள் கோடம்பாக்கத்தில் கால் வைத்து நேற்றைக்கு நட்சத்திரங்களாகிவிட்ட 2 புதிய இளம் நடிகைகள் கால் மேல் கால் போட்டமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். தேவமாலினி தன் நாற்காலியில் அமர்ந்தாள். அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த தன்னை விட மூத்த அம்மா பாத்திரங்களில் நடிக்கும் நடிகைக்கு வணக்கம் வைத்தாள். இந்த படத்துல நீ நடிக்கிறியா? உன் போட்டோவும் கார்டுல இருந்துச்சே. ஆமா, நடிக்கிறேன். மாலாதானே கதாநாயகி? ஆமா. அப்ப நீ கதையில 2 கதாநாயகிகளா? இல்லம்மா, ஹீரோவுக்கு அக்கா. அக்காவா? அந்த அக்காவாவில் அட பாவமே இருந்தது. நீயும் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டியா? இருந்தது. அப்படியாவது நடிச்சுதான் ஆகணுமா? இருந்தது. கதாநாயகியா இல்லாம நடிக்கிறது இதான் முதல் படமா? ஆமா. அந்த அக்கா பாத்திரம் கதை பூரா வருது. பவர்ஃபுல் பாத்திரம். கிளைமாக்ஸே என்ன வச்சுதான் இருக்கு. அதனால ஒப்புக்கிட்டேன். அது சரிதான். மாநில அமைச்சர் ஒருவர் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வைக்க அதன் பிறகு பூஜை விஸ்தாரமாக துவங்கியது. கூட்டத்தின் நடுவில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி காரில் இருந்து இறங்கி வந்தான் படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் இளங்கோ. இளங்கோவை பார்த்ததும் தேவமாலினியின் முகம் பிரகாசமானது. என்ன ஒரு அசர வைக்கும் பர்சனாலிட்டி. இதே இளங்கோவுடன் ஒரு மலையாள படத்தில் நடித்திருக்கிறார் தேவமாலினி. இவளும் அவனும் கல்லூரி மாணவர்கள். கல்லூரியில் போராட்டத்தை மையமாக வைத்து காதலே இல்லாத கதை. அப்போது இளங்கோ சதைப்பிடிப்பே இல்லாமல் ஒட்டிய கன்னங்களுடன் இருப்பான். ஏராளமான திட்டுக்களை வாங்குவான். அவன் வளர்ச்சியை பத்திரிகைகளில் படித்ததோடு சரி, அவன் படங்களை வீடியோவில் பார்த்ததோடு சரி, இணைந்து அதற்கு பிறகு நடிக்க வாய்ப்பே இல்லாததால் சந்திக்கவே இல்லை. இந்த படத்தில் இளங்கோவுக்கு அக்கா பாத்திரம் என்பதால் தான் தேவமாலினி நடிக்கவே ஒப்புக்கொண்டாள். மலையாள படத்தில் இணைந்து நடித்த போதே அவன் மேல் ஒரு மாதிரியான மோகம் இருந்தது. தயாரிப்பாளர் இளங்கோவுக்கு மாலை போட்டார். அடுத்து கதாநாயகியாக நடிக்கும் மாலாவிற்கு மாலை. பிறகு மைக்கில் தேவமாலினியை அழைத்தார். தேவமாலினி நடந்து மேடைக்கு வந்து மாலை பெற்றுக்கொண்டு திரும்பி இளங்கோவை பார்க்க, மை காட், இந்த மேக்கப்ல 10 வயசை தொலைச்சிட்டீங்க என்றான் அவன் ரகசியமாக. புகைப்படத்திற்கு அனைவரும் வரிசையாக நின்றபோது, தேவமாலினி, நீங்க இந்த படத்துல நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்க கூட எவ்வளவு பேச வேண்டியிருக்கு தெரியுமா என்று இளங்கோ சொன்னபோது, நேத்து பூத்த ஒரு பருவமங்கையின் மனதில் அடிக்கும் பட்டாம்பூச்சி துடிப்பு தேவமாலினியின் மனதில் இருந்தது. பேசலாம் இளங்கோ, பேசலாம் என்றால் தடுக்க முடியாத புன்னகையுடன். அத்தியாயம் 3. டாக்டர் நடேசனின் தனியார் மருத்துவமனையில் அந்த இளைஞன் ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்து செல்லப்பட்ட 10வது வினாடி இறந்து போனான். மாட்டின கிளவுஸ்களை களைந்து வெளியே வந்து உதட்டை பிதுக்கினார் அவர். மை காட் என்றாள் ராஜாத்தி. சற்று நேரத்தில் போலீஸ் ஜீப் வந்து இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் விவரங்களை கேட்டுக்கொண்டு முகம் சிவக்க கத்த துவங்கினார். என்ன மேடம் நினைச்சிட்டீங்க நீங்க? பாடியை தொட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சாரி சார், நாங்க தூக்கிட்டு வந்தப்போ அவன் உயிரோட இருந்தான். இங்க வந்ததுதான் இறந்தான். இருக்கட்டும், எங்களுக்கு இன்ஃபார்ம் செய்யாம எப்படி நீங்க செயல்படலாம்? உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா? படிச்சவங்க தானே. கத்தி குத்து நடந்த இடம் கடற்கரை பக்கத்துல. போன் எதுவும் இல்ல. அவனும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். அவன் உயிரை காப்பாற்ற முடியுமான்னு தான் முயற்சி செஞ்சோம். முடிஞ்சதா? இல்ல, அது வேற. ஆனா முயற்சி செஞ்சதே தப்பா? சீன் ஆஃப் கிரைம் கலைஞ்சு போச்சே. கத்தி மேல உள்ள கைரேகை அழியாம துணி போட்டு எடுத்து வந்தேன். இங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருக்கோம். குழப்பத்துல ஒரு புத்திசாலித்தனம். லெட் மீ see the பாடி. தனியாக ஒரு அறையில் வைக்கப்பட்டு வெள்ளை துணி போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்த அவன் உடலுக்கு அருகில் சித்திரவேல், ராஜாத்தி, நடேசன் வந்தார்கள். இவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். ஏதாச்சும் பேசினானா? இல்ல சார். எப்படி பார்த்தீங்க? ராஜாத்தி தான் பார்த்ததை செயல்பட்டதை விவரித்து, டாக்டர் கூட தயங்கினாரு. நான் தான் மனிதாபிமானம் முக்கியம்னு சொல்லி வற்புறுத்தினேன் என்று முடித்தாள். பைக்கில் போனவன் தான் குத்தினானா? குத்தினதான் நான் பார்க்கல சார். நான் பார்த்தப்ப பைக் போய்கிட்டு இருந்துச்சு. கத்தி குத்துல இருந்து புது ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. சுத்தியும் வேற யாரும் இல்லை. அதனால அவனாதான் இருக்கணும்னு நினைச்சேன். என்ன பைக் அது? ஏகப்பட்ட சத்தம். 100cc நிச்சயமா இல்லை. நம்பர் எதுவும் தெரிஞ்சுதா? பனி சார். பைக்கே ஏதோ கனவுல போன மாதிரி தான் பார்த்தேன். அவன் என்ன கலர் சட்டை போட்டிருந்தான்? கருப்பு இல்லைன்னா நீலம். ஆர் யூ ஷூர்? இவன் எதுவும் பேசலையா? இல்லை, ஆனால் ஏதோ பேச முயற்சி செஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ள மயக்கமாயிட்டான். இங்கே வந்து நினைவு திரும்பாமலேயே இறந்துட்டான். சித்திரவேல் அந்த வெள்ளை துணியை முழுவதுமாக நீக்கி ஆபரேஷனுக்கு தயார்படுத்தப்பட்டவன் என்பதால் நிர்வாணமாக இருப்பதை பார்த்து இடுப்பு வரையில் போர்த்தினார்.
அவனோட சட்டை பேண்ட் எங்க? தனியாக எடுத்து வைத்திருந்ததை நர்ஸ் கொடுத்தாள். பேண்டின் 3 பாக்கெட்டுகளிலும் எதுவும் இல்லை. இரத்தக்கரையுடன் இருந்த கட்டம் போட்ட முழுக்கை சட்டையின் பாக்கெட்டில் கைவிட்டு இருந்ததையெல்லாம் வெளியில் எடுத்தார். அவை 1 3 20 ரூபாய் நோட்டுகள், ஒரு 10 ரூபாய் நோட்டு, ஒரு 5 ரூபாய், 2 2 ரூபாய்கள். சில்லறை நாணயங்கள் 1.75 மதிப்பில் இருந்தன. 2 பான்பராக் பாக்கு பொட்டலம் பிரித்து பாதி காலியாகி மீதி மடித்து வைக்கப்பட்டிருந்தது. 3 பல்லவன் பஸ் டிக்கெட் 1 ரூபாய்க்கு. 4 ஒரு தொலைபேசி எண் எழுதிய துண்டுச்சீட்டு. அதில் பெயர் எதுவும் இல்லை, வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தது. 5 ஒரு காட்ரேஜ் ஷேவிங் கிரீம் வாங்கினதற்கான பில். அந்த கடை பெயர் லஸ் சர்ச் ரோடு விலாசத்துடன் அச்சாகி இருந்தது. 6 சிறிய குறிப்பு நோட்டு, புதியது. அதில் முதல் பக்கத்தில் முருகன் துணை என்று எழுதியிருந்தது. 2ஆம் பக்கத்தில் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கிரிஜாவை சந்திக்க வேண்டும். 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு உங்கள் ஜூனியர் அலுவலகம் போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. மற்ற பக்கங்களில் எதுவும் இல்லை. இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் பெருமூச்சு விட்டார். இந்த கேஸ் டபாய்க்க போகுது. ஆள் ஐடென்டிஃபிகேஷனுக்கே திணறணும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் அடையாள அட்டை இல்லாமல் ஒருத்தன் ரோட்டில் நடக்கிறதில்ல. பாக்கெட்டில் நம்ம அட்ரஸ் எப்பவும் வச்சிருக்கணும்னு ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம ஜனங்க எப்போதான் உணர்ந்து செயல்படுத்துவாங்களோ என்று தனியாக பேசிக்கொண்டார். தன் தொப்பியை கழற்றி விசிறிக்கொண்டார். காலங்காத்தால கடற்கரையில் வச்சு கொலை. இவன் தனியாக வந்தானா? அந்த பைக்குக்காரனும் இவனும் சேர்ந்து வந்தானுங்களா? சேர்ந்து வந்திருந்தா அறிமுகமான ஆசாமி. முதல்ல இவன் யாருன்னு தெரியணும். ஏமா நர்ஸு, உடம்புல பச்சை கிச்சை குத்திக்கிட்டு இருக்கானா? மறுபடி வெள்ளை துணியை விலக்கி பிணத்தின் புஜத்தில் பார்த்து மூடினார். ராஜாத்தி கலங்கி போய் நின்று கொண்டிருந்தாள். ஏதோ சொல்ல வந்தானே, மரண முனையில் தவித்தானே, இன்னும் உடனடியாக முதலுதவி கொடுக்கப்பட்டிருந்தால் பிழைத்திருப்பானோ? பாவம், 25 வயதுதான் இருக்கும். வளர்ந்து இளைஞனாக 25 வருடங்கள், 9125 பொறுமையான நாட்கள். ஆனால் பிணமாவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் சில நிமிடங்கள். அந்த கத்தி எங்க என்றார் இன்ஸ்பெக்டர். அடுத்த அறைக்கு அழைத்து சென்று ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து காட்ட கையில் எடுத்து பார்த்து, இது என்ன சாக்ஸ்? இவனோடதா? இல்லை சார், என்னோடது. கைரேகை அழிஞ்சிடாம வயத்துல இருந்து பிடுங்கினேன். கர்ச்சீஃப் இல்லை, அவசரத்துக்கு சாக்ஸ் கலட்டி. நீ என்னோட வர வேண்டியிருக்குமா? அந்த இடத்த காமிக்கணும். வரேன் சார் என்றாள் ராஜாத்தி. டாக்டர், உங்க ரூம்ல ஃபோன் இருக்கா? அவரை தொடர்ந்தார்கள். டாக்டர் அறையில் இருந்த போனை எடுத்துக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்து முதலில் டிபார்ட்மெண்டில் உயர் அதிகாரிக்கு விவரங்களை தெரிவித்துவிட்டு பிறகு 9 முறை எஸ் சார் சொல்லிவிட்டு வைத்தார். அடுத்து டெலிஃபோன் டைரக்டரி என்கொயரியை அழைத்து அந்த இளைஞனின் சட்டையில் இருந்த பெயரில்லாத தொலைபேசி எண்ணை சொல்லி அதற்குண்டான விலாசம் கேட்டு காத்திருந்தார். சொல்லுங்க. டாக்டர் ஒரு பேடையும் பேனாவையும் நீட்ட வாங்கி சொல்லப்பட்டதை திரும்ப சொல்லிக்கொண்டே எழுதி கொண்டார். ஸ்வர்ணபிரியா புரொடக்ஷன்ஸ் 9, ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, கஸ்தூரிபா நகர், அடையாறு. தேங்க்யூ. பிறகு அந்த எண்ணுக்கு டயல் செய்தார். ஹலோ, ஸ்வர்ணபிரியா புரொடக்ஷன்ஸ். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் பேசுகிறேன். ஒரு மர்டர் கேஸ். கொலையான ஆசாமி பாக்கெட்டில் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அவன் கருப்பு பேண்ட்டும் கட்டம் போட்ட முழுக்கை சட்டையும் போட்டிருக்கான். ஆள் யாருன்னு தெரியல. உங்கள் ஃபோன் நம்பர் இருந்ததால கூப்பிட்டேன். எனி ஐடியா? புரியலையே சார். இங்கே நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நிறைய பேர் வருவாங்க. 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதில் யாராவது நம்பர் குறிச்சிக்கிட்டு போயிருக்கலாம். பேர் சொன்னால் யோசிக்கலாம். பேர் கூட தெரியலங்க. என்ன வயசு இருக்கும்? 24 25 இருக்கலாம். மாநிறம், சுருள்முடி, அடர்த்தியான மீசை. புரியலைங்களே சார். பேசுறது யாரு? இங்கே ஆஃபீஸில் உள்ளவன், பொன்னுசாமின்னு பேர். உங்கள் ஆஃபீஸுக்கு வரவங்க எல்லாம் முதல்ல உங்களை தான் சந்திப்பாங்களா? ஆமாம். ஒரு உதவி செய்யணும் நீங்கள். சொல்லுங்கள் சார். வண்டி அனுப்புகிறேன், அதில் புறப்பட்டு வாங்க. பாடியை நேரில் பார்த்து அடையாளம் புரியுதான்னு யோசிங்க. உடனே திரும்பிடலாம். உங்கள் ஆஃபீஸில் விட சொல்கிறேன். சரி சார். தேங்க்ஸ். உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுக்கு ஆர்வப்படுறாங்க. மறுபடி தேங்க்ஸ். ஃபோனை வைத்தார். அந்த ஆசாமி வந்து பார்த்துட்டு போயிடட்டும். அதுக்கப்புறம் பாடியை ஜிஹெச்சுக்கு மாற்றிடுறேன். அதுக்குள்ளே கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். வரீங்களா மேடம்? நானும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர ஆர்வப்படுறேன் சார் என்றாள் ராஜாத்தி உணர்ச்சி பூர்வமாக. அத்தியாயம் 4. அந்த நட்சத்திர ஹோட்டலின் ஹெல்த் கிளப்பில் எக்ஸசைஸ் முடித்துக்கொண்டு கைப்பையுடனும் கார் சாவியுடனும் வெளியேறின போது ஹோட்டலின் முதல் மாடி வராந்தாவில் நின்று கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டிருந்த இளங்கோவை பார்த்தாள். பூரித்தாள் தேவமாலினி. அவனும் பார்த்து விட்டான். ஹாய் என்று இவள் கையசைக்க அவனும் கையசைத்தான். இரு, மேலே வருகிறேன் என்று இவள் கை ஜாடை காட்டிவிட்டு லிப்டில் முதல் மாடிக்கு வந்ததும் அவன் இவளின் 2 கைகளையும் ஆர்வமாக பற்றி கொண்டு
ஹலோ தேவமாலினி, எங்கே எப்படி என்றான். இந்த ஹோட்டல் ஹெல்த் கிளப்ல நான் மெம்பர், ரெகுலரா வருவேன். நீங்க எங்க இங்க? எனி அஃபையர்? கண்ணடித்தாள். சி, பகல்லையா? அப்ப ராத்திரில உண்டா கண்ணா? சேச்ச, நான் யோகியன் தெரியுமா? தெரியுமே, திருவனந்தபுரம் ஷூட்டிங்ல பார்த்ததுமே. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் என்ன? மேகலாவா? ஐயோ ஐயோ, குப்பைய கிளறாதீங்க சிஸ்டர். சிஸ்டரா? பல்ல உடப்பேன். பின்ன மேடமா? இளங்கோ, என்ன வயசாக்கிடாத. வயசாக்குறதா? அது நான் எப்படிங்க? நாட்டி என்று அவன் கன்னத்தை கிள்ளினாள். சும்மா உங்களுக்கு கோபம் மூட்டத்தான் சிஸ்டர்னு சொன்னேன். உங்களை நினைச்சு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கிற உங்க லட்சோப லட்ச ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். கிண்டலா? ஐயோ சத்தியம், 3 வருஷம் உங்க போட்டோவை நான் பர்ஸில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? அப்புறம் ஆளை மாத்தியாச்சா? இல்லை, பர்ஸு தொலைஞ்சு போச்சு. வாங்க, நான் தான் ரூம் போட்டிருக்கேன், உட்காந்து பேசலாம். அவசரமா போக வேண்டியதில்லையே. என்ன அவசரமா இருந்தாலும் இளங்கோவுக்காக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் என்று சிரித்தாள் தேவமாலினி. 2 பேரும் அகலமான அந்த ஆடம்பர அறைக்கு வந்து அருகருகே நாற்காலிகளை அமைத்து கொண்டு அமர்ந்ததும், எனிதிங் யூ வாண்ட் என்று இன்டர்காம் எடுத்தான். முந்திரி பருப்பு என்றாள். விஸ்கி சாப்பிட்றப்போ குறிச்சா இன்னும் ஜோரா இருக்கும். அதையும் தான் சொல்றது. ரியலி தேங்க்யூ தேவமாலினி. கம்பெனி இல்லாமல் போர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். படம் ஒன்று தயாரிக்கிறேன் தெரியும்ல என்றவன் ஃபோனில் அறையன் சொல்லி 1 பாட்டில் வெளிநாட்டு விஸ்கியும் 2 பிளேட்டுகள் முந்திரியும் ஆர்டர் செய்துவிட்டு தொடர்ந்தான். இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் ஒன்று கேன்சல்டு. சரின்னு ரூம் போட்டு டிஸ்கஷன் வச்சுக்கலாமேன்னு ஏற்பாடு செஞ்சேன். டைரக்டர் ஏவிஎம்ல ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு வரேன்னாரு. மணி 11 தானே ஆகுது. வீட்டுக்கு புறப்பட்டு போயிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்துட்டேன். தேங்க் காட். எதுக்கு கடவுளுக்கு நன்றி? தனியாக தண்ணி அடிக்கிறது போர். தண்ணி அடித்தா எனக்கு பேசணும், மனசு விட்டு ஏதாச்சும் பேசணும். கண்ணாடிக்கிட்டையா பேச முடியும்? அட்லீஸ்ட் கொட்டுறதுக்காகவாவது ஒரு ஆள் வேணா? வெல், இன்னைக்கு நீங்கள் மனசு விட்டு பேச போறீங்க, நான் கேட்க போகிறேன். அது சரி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது என்னது நீங்கள் வாங்கன்னு பேசிக்கிட்டு? நான் சின்ன பையன், நீங்கள் வாடா போடான்னு கூட சொல்லலாம். எவ்வளவு சீனியர் நீங்க? தேவமாலினி சிரித்தாள். என்ன மிஞ்சி போனால் 2 வயசு நான் மூப்பா இருப்பேன். என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லையா? போச்சுடா, சினிமாவில் நடிச்சு நடிச்சு வாழ்க்கையிலையும் டயலாக்கா? எனக்கு போலித்தனம் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ தேவமாலினி, நீங்கள் செக்ஸியாக வெறியேற்றுற மாதிரி சிக்குன்னு இருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணினா அதை சொல்லிடணும். கால் மேல் கால் அணிந்து கேட்டாள். தோணுதா அப்படி? மௌனமாகி அவள் முகத்தை பார்த்தான். அதான் சொன்னேனே, விளையாட்டுக்கு இல்லை, நிஜமா நான் உங்கள் வெறி பிடிச்ச ரசிகன். பிலீவ் மீ. அன்னைக்கு பூஜையில் சந்திச்சமே, அன்னைக்கு மனசு பூரா உட்காந்துக்கிட்டு கலைய மாட்டேன்னு அடம் பண்ணிட்டீங்க நீங்க. ராத்திரி தூங்க ரொம்ப நேரமாச்சு. இது மட்டும் டயலாக் இல்லாமல் என்னவா? குனிந்து நிமிர்ந்து சிரித்தாள் தேவமாலினி. எதில் அடித்து சத்தியம் செய்யட்டும்? அவள் கையை எடுத்து அதன் மேல் தன் கையை பொத்த. போதுமா என்றான். தேவமாலினி எழுந்து சென்று ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து குளிர்பானமும் ஐஸ் கட்டிகளும் எடுத்து வந்தாள். அவன் விஸ்கி ஊற்ற இவள் அளவு கேட்டு கலந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டாள். மெல்ல மோதிக்கொண்டு பருக துவங்க இவள் உடனே சரசரவென்று முடித்துவிட்டு வைத்தாள். திருவனந்தபுரத்தில் வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சு இந்த வாடைக்கே மூக்க பொத்திக்கிட்டதா ஞாபகம் என்றான் இளங்கோ. 10 வருஷம் நடுவில் ஓடிடுச்சு இளங்கோ. டெய்லியா? சேச்சா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்போ, இல்லை ரொம்ப துக்கமா இருக்கிறப்போ. இப்போ 2வது வகையா? முதல் வகை. ரியலி யூ லைக் மை கம்பெனி? முடித்துவிட்டு மீண்டும் நிரப்பினான். ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு, கேட்டேனே, யூ லைக் மை கம்பெனி? கம்பெனியெல்லாம் இல்லை, ஐ லைக் யூ. உன்னோட எனர்ஜெட்டிக் துடிப்பு இருக்கு பாரு, யூத்துக்கு உரிய துள்ளல், பேச்சில் உள்ள இன்டெலிஜென்ஸ். நாம் சந்திச்சுக்கலையே ஒழிய உன்னை பத்திரிக்கையில் பார்க்குறப்ப சினிமாவில் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். உன் படங்கள் ஒன்று விடாமல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். யூனோ, த்ரில்லிங் டு ஹியர். லட்சோப லட்ச ரசிகர்களோட கனவு கண்ணி என்ன ரசிக்கிறதா? சப் கொஸ்டின். கனவு கண்ணியா கனவு காரிகையா? 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் கன்னத்தை வில்லலாக பிடித்து உலுக்கி, இதானே வேணாங்கிறது? என் கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லு, நானும் உண்மையா பதில் சொல்றேன் என்றால் சேலையின் தலைப்பு நடுவுவதை பொருட்படுத்தாமல். 2 பெக்குக்கு அப்புறம் நீங்க உதச்சி கேட்டா கூட பொய் வராது. கேளுங்க தேவமாலினி, நீ பேச்சுலரா? பூ, இவ்வளவுதானா? நீங்களே சொல்லுங்க, இருக்க முடியுமா? சிரமம், ரொம்ப லிமிட்டட். அலையிறதில்ல. மனசு அல்லாடுறப்ப அப்பப்ப. மனசு எப்போ அல்லாடும்? அதுக்கு டைம் டேபிளாக இருக்கு. எப்போ வேணா அல்லாடும். இப்போ கூட அல்லாடிக்கிட்டு தான் இருக்கு. சரக்கென்று திரை இழுத்தது போல ஒரு அமைதி வந்து விழுந்தது. அத்தியாயம் 5. பெசன்ட் நகர் கடற்கரைக்கு இன்ஸ்பெக்டர் சித்திரவேலுவும் சில கான்ஸ்டபிள்களும் ராஜாத்தியும் வந்து சேர்ந்தபோது வெயில் சுல்லென்று அடிக்க துவங்கியிருந்தது. கடலுக்கு ஜரிகை ஆடை அணிவித்திருந்தான் சூரியன். அந்த இளைஞன் கத்தி குத்துப்பட்டு கீழே கிடந்த அந்த நினைவு மண்டபத்தின் அருகில் ராஜாத்தி நிறுத்த சொன்ன இடத்தில்
ஜீப் நின்றது. இந்த இடம்தான் சார். ராஜாத்தி காட்டின இடத்தில் மணலில் கட்டி கட்டியாக ரத்தம் உறைந்து போயிருந்தது. ரோட்ல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி ஏன் வந்தானுங்க? தொப்பியை எடுத்துவிட்டு தலையை சொரிந்தார் சித்திரவேல். கத்தினாலும் அலை சத்தத்துல மங்கிடட்டும்னு இருக்கலாம் என்ற ராஜாத்தியை அட பரவாயில்லையே என்பது போல பார்த்தார். கான்ஸ்டபிள்கள் உத்தரவின்படி அருகில் நடந்து குனிந்து தடயம் சாட்சியம் ஏதாவது தென்படுகிறதாவென்று தேடினார்கள். அந்த மண்டபத்தில் ஏறி நின்று பார்த்தார்கள். 4 சினிமாவில் ஒன்று தப்பாமல் இடம்பெற்றுவிடும் அந்த கடற்கரை மண்டபத்தில் காதல் கிறுக்கல்கள் நிறைய இருந்தன. கரித்துண்டு, பால்பாயிண்ட் பேனா, பென்சில் என்று சகலத்திலும் எழுதியிருந்தார்கள். பரணி ஐ லவ் யூ, தாமோதரன் நித்யா, ரவிசங்கர் லவ்ஸ் கார்த்திகா, சோமு விஜயன் ராஜேந்திரன் பெருந்துரை, பார்வதி உன்னுடையவன். எதுவும் எழுத விரும்பாத சிலர் கஜுராஹோவை படமாக வரைய முயற்சி செய்து பாகங்களை தப்பாமல் குறித்திருந்தார்கள். என்னையா, ஒரு மோட்டார் பைக் தடம் எதுவும் இருக்கா? இல்லை சார், காத்துல மணல் பறக்கிறதால அழிஞ்சிருக்கும். சித்திரவேல் அந்த இரத்தக்கட்டிகள் அருகாமையில் ஷூ கால்களால் மணலை நிரடி நிரடி பார்த்தார். நோ சான்ஸ் என்று உதடுகளை பிதுக்கி கொண்டார். ராஜாத்தியிடம், ஏம்மா உனக்கு கத்தினது கேட்டுதா? இல்லை சார், முனகல் கேட்டுத்தான் வந்தேன். கிட்டத்தட்ட 4 இன்ச்சு இறங்கி இருக்கு. வாய் விட்டு அலறி இருப்பான். கேட்கலன்னா வாயை பொத்திக்கிட்டு குத்தி இருக்கணும் அவன். நீ இங்கே ஓடினப்போ வேற யாரையும் பார்க்கல தானே? பைக்கில் போகிறவனை பார்த்தேனே, அவனை தவிர. யாரும் இல்லை சார். அகஸ்மாத்தா டாக்டர் ஓடுறதுக்காக வந்தாரு. அப்புறம் ராஜாத்தியிடம் விலாசம் வாங்கி கொண்டு அவளை போகச் சொன்னார் சித்திரவேல். ஐ எம் வெரி கியூரியஸ் சார். அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் செஞ்சு விசாரிச்சா தொந்தரவா நினைப்பீங்களா என்றாள். சற்றே சிரித்துவிட்டு, எல்லாரும் விட்டா போதும்னு ஓடுவாங்க, நீ இவ்வளவு ஆர்வம் காமிக்கிறியே, தாராளமாக ஃபோன் செய்யுமா என்றார். நிறுத்தின இடத்தில் அப்படியே இருந்த தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு ராஜாத்தி சென்றதும் சித்திரவேல் அந்த இடத்தில் ஒரு கான்ஸ்டபிளை நிறுத்திவிட்டு மறுபடி டாக்டர் நடேசனின் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார். ஸ்வர்ணபிரியா புரொடக்ஷனில் இருந்து பொன்னுசாமி வந்தார். வந்தவரை சித்திரவேல் அழைத்து சென்று பிணத்தை காட்டினார். பாருங்க, இந்த ஆசாமி உங்க கம்பெனிக்கு வந்திருக்கானா? தெரிஞ்சவனா? அவர் ஆழ்ந்து பார்த்து உதட்டை பிதுக்கி தலையை இடவளமாக அசைத்துவிட்டு இடுப்பிலிருந்து மூக்குப்பொடி எடுத்து சர்ரென்று ஏற்றிக்கொண்டு அப்ப வரேன் என்று சென்று விட்டார். கொஞ்ச நேரத்தில் எஸ்பி மருது வந்தபோது சித்திரவேல் சல்யூட் அடித்தார். இவர் விவரம் சொல்ல சொல்ல தலையசைத்து கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, இன்னும் ஆள் யாருன்னே தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே என்றார். ஃபோன் நம்பரை வச்சு ஒரு சினிமா கம்பெனின்னு கண்டுபிடிச்சு அவங்கள கான்டாக்ட் பண்ணி வரவழைச்சு பார்த்துட்டேன் சார். அவங்களுக்கு தெரியல சார். பாக்கெட்டில் வேற என்னென்னவோ இருக்குது நீங்களே. ஒவ்வொன்றா அடுத்து விசாரிக்கணும் சார். ஷேவிங் க்ரீம் வாங்கியிருக்கான் நேற்று தேதியில் மயிலாப்பூரில். அந்த கடையில் விசாரிக்கணும். குறிப்பு நோட்டில் உங்கள் ஜூனியர் அலுவலகம் போகணும்னு எழுதியிருக்கான். அங்கே விசாரிக்கணும். இதோ பாருங்க. சித்திரவேல் எடுத்துக்காட்ட, டூ இட் இம்மீடியட்லி. என்ன ஆஃபீஸ் அது என்றார் எஸ்பி. விசாரிச்சிட்டேன் சார். உங்கள் ஜூனியருங்கிறது ஒரு பத்திரிக்கை, மாத பத்திரிக்கை. ஒரு புத்தகம் வாங்கி விலாசமும் ஃபோன் நம்பரும் குறித்து வச்சுக்கிட்டேன். ஃபோன் செஞ்சீங்களா? பண்ணிட்டேன் சார். பதில் இல்லை. 10 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க போலிருக்கு. இதே அடையாறு தான். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு போய் நேர்லேயே பார்த்துடுறேன் சார். கடற்கரைக்கு நாய் அழைச்சிட்டு போய் பார்த்துடலாமா? பிளட் ஸ்டைன் இருக்குன்னீங்களே. இருக்கு, ஆனால் கொலைகாரன் பைக்கில் போயிருக்கான். அதை உறுதியான முடிவாக எடுத்துக்க முடியாது. நாய் ஏற்பாடு பண்ணிடலாம்னு தான் நினைக்கிறேன் என்றார் எஸ்பி. மேலும் பல குறிப்புகள் உத்தரவுகள் கொடுத்துவிட்டு அவர் புறப்பட்டு சென்றதும் சித்திரவேல் பெருமூச்சு விட்டார். ஆம்புலன்ஸ் வந்ததும் ஒரு கான்ஸ்டபிளை துணைக்கு வைத்து பிணத்தை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார். உதவி இன்ஸ்பெக்டரை ஃபோன் செய்து அழைத்து அவன் உடைகள், கத்தி முதலியவற்றை ஒப்படைத்து ஸ்டேஷனில் கொண்டு சென்று வைக்க சொன்னார். டாக்டர் நடேசனுக்கு நன்றி சொல்லி எழுதி வாங்கின ஸ்டேட்மெண்ட்டுடன் புறப்படும் முன்பாக மீண்டும் ஒரு முறை ஃபோன் செய்தார். ஹலோ, உங்கள் ஜூனியர் என்றார்கள். பேசுறது யாரு? இங்கே மாரிமுத்துன்னு மேனேஜர் பேசுகிறேன். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் பேசுகிறேன். ஒரு என்கொயரி இருக்கு. உங்கள் உதவி வேணும். நான் உடனே நேரில் வரேன் என்று வைத்துவிட்டு புறப்பட்டார். அத்தியாயம் 6. ஷார்ட் இடைவெளியில் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் தேவமாலினி. இளங்கோவுடன் நடிக்கும் இது புதிய நேரம் படத்தின் அன்றைய படப்பிடிப்பில் இளங்கோவுக்கு காட்சி இல்லை என்பதால் வரவில்லை. அதுவே அவளுக்கு போரடித்தது. இளங்கோவுடன் ஏற்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட உறவை நினைத்தாள். இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கிய இந்த 40 நாட்களும் எவ்வளவு சுகமான வசந்த நாட்கள். அன்றைய ஹோட்டல் சந்திப்புக்கு பிறகு இளங்கோவுடன் ஏற்பட்டுள்ள நட்பின் நெருக்கமே தனி. நட்பா? அந்த வார்த்தையை இங்கே உபயோகிக்க முடியுமா? பின்னே நானும் இளங்கோவும் காதலிக்கிறோமா? சிரிப்பாக இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்க. ஆனால் உண்மை அதுதான்.
லைட் வெளிச்சம் இல்லாமல், கேமராவின் முன்னிலை இல்லாமல் நாங்கள் காதலித்து கொண்டிருக்கிறோம். ஒய் நாட்? நானும் பெண்தானே. ஆனால் இத்தனை நாட்களாக எனக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. சினிமாவில் அல்லாமல், சம்பளத்திற்காக இல்லாமல், ஒரு ஆளை பார்த்ததும் கிளர்ச்சி, புத்துணர்ச்சி, மயக்கம், கிறக்கம் இதெல்லாம் எனக்கு ஏற்படுமா என்று. ஏற்படுகிறதே. எந்த தயக்கமும் இல்லாமல், எதிர்ப்போ மறுப்போ இல்லாமல் எங்களுக்குள் சங்கமம் நிகழ்ந்திருந்த போதிலும், அதன் பிறகு அந்த சங்கமம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்கதையான போதிலும், எனக்கு அவன் மேலும் அவனுக்கு என் மேலும் உள்ள கவர்ச்சியோ ஆசையோ கொஞ்சமும் குறையவில்லை. மாறாக அது மடங்கு மடங்காக அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மை கிடைக்கும் வரை கொஞ்சம் சமுதாயத்திற்கும் சில துணிச்சல்கார பத்திரிகையாளர்களுக்கும் பயப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் தாரணியை 2ஆம் காட்சிக்கு அனுப்பி வைத்துவிட்டு காத்திருக்க, இளங்கோ முகத்தை மூடும் ஹெல்மெட் அணிந்து பைக் எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வர, போன தடவையோ அதற்கு முதல் தடவையோ தான் ஆரம்பித்தேன். இளங்கோ, என்ன சொல்லு. 2 மாசத்துக்கு முன்னாடி நான் தற்கொலை செய்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா நம்புவியா இளங்கோ? நம்ப மாட்டேன். நிஜம் இளங்கோ. எனக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள். இந்த பங்களா இப்போ கடன்ல இருக்கு தெரியுமா? இதை இப்போ வித்தா அசல் வட்டிக்கு சரியா போயிடும். ரியலி? சொந்த படம் எடுத்ததுல உனக்கு ஏகப்பட்ட நஷ்டம்னு கேள்விப்பட்டேன். ஆனா இந்த அளவுக்கா? எடுத்ததோட நிறுத்தியிருக்கலாம். தப்பு கணக்கு போட்டுட்டேன். சிட்டி, கோயம்புத்தூர் 2 ஏரியாவும் நானே டிஸ்ட்ரிபியூட் செஞ்சேன். படம் 7 நாள் தான் ஓடிச்சு. 2வது வாரம்னு போஸ்டர் அடிச்சத எடைக்கு தான் போட்டோம். செமத்தியா கடிச்சிடுச்சு இளங்கோ. எக்கச்சக்க டென்ஷன். தினம் ஃபோன் அடிச்சாலே உதறல். பத்திரிக்கைக்காரங்களை நிமிர்ந்து பார்க்க முடியல. 1 மாசம் நான் வீட்டை விட்டே வரல. ஏதாச்சும் மனசுக்கு மாற்றம் வேணும்னு கலை விழால கலந்துக்க சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். இளங்கோ இதையெல்லாம் எதற்காக இப்போது சொல்கிறாய் என்பது போல என்னை பார்த்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு புகையை போர்வைக்குள் ஊதினான். அது மட்டும் இல்ல, கேரளாவில் இருக்கிற என்னோட ஒரே ஆதரவான அம்மா செத்து போனாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னோட 4 படங்கள் வரிசையா தோல்வி. அதனால மார்க்கெட் சரிஞ்சு போய் 25 தான் தருவேன் பண்றீங்களான்னு ஒரு ப்ரொடியூசர் என்னை எகத்தாளமா கேட்குற நிலைமை. இந்த நிலைமையில தான் மறுபடி நாம சந்திச்சோம் திருவனந்தபுரத்துல. அப்போ நமக்குள்ள இருந்த புரிபடாத அன்புக்கு இப்போ அர்த்தம் புரிஞ்சு போச்சு. இளங்கோ, இப்போ நான் என்னோட எல்லா ரணங்களையும் மறந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான் என்ற போது என் கண்களில் கண்ணீர் துளிகள் முகாமிட்டனவோ. என்னை லேசாக அணைத்து கொண்டு, வா டார்லிங், நீ இவ்வளவு சென்சிட்டிவா என்றான். இளங்கோ, ஐ லவ் யூன்னு சொன்னா சிரிப்பியா? சாச்ச, எல்லா சினிமா பத்திரிகையிலையும் எழுதிட்டாங்க. என்ன, கொஞ்ச நாளா நான் எதையும் படிக்கிறதில்ல. அவங்க பாஷையிலேயே எழுதியிருக்காங்க. அதான் என்ன? வேணாம், சொன்னா வருத்தப்படுவ. பரவாயில்ல சொல்லு இளங்கோ. நடிகை தேவமாலினிக்கு தன்னை விட இளம் வயதுள்ள கதாநாயக நடிகர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். இப்போது இவரின் வலையில் விழுந்துள்ள ஹீரோ இளங்கோ. 2 பேரையும் ஜோடியாக பல இடங்களில் பார்க்க முடிகிறது. ஹீரோவின் மேல் தேவமாலினிக்கு உள்ள கவர்ச்சி தீரும் வரை இந்த தற்காலிக இணைப்பு தொடருமாம் என்றான் இளங்கோ. பாத்தியா, நேர்மை இல்லாம எப்படியெல்லாம் எழுதுறானுங்க. இளங்கோ, என்ன பாரு, இது தற்காலிக இணைப்பா? சாச்சா, நான் உனக்கு வலை வீசினேனா? அப்படியே வீசியிருந்தாலும் அந்த விலையில விழ நான் தயாரா இருந்தேன். எனக்கு இந்த மாய வாழ்க்கையை அழுத்து போச்சு. ஸோ உன்னோட நடிக்கிறத கடைசி படமா வச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரு புதுமுகம் தேவைப்படுது இளங்கோ. ஒரு குடும்ப பொண்ணா சமையல், குழந்தை, புருஷனோட தேவைகள்னு கவனிச்சுக்கிட்டு மற்ற டென்ஷன்கள் எதுவும் இல்லாத ஒரு இல்லற வாழ்க்கைக்காக நான் ஏங்குறேன் இளங்கோ. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த நடுராத்திரி இல்லையா? ஜோக் அடிக்காத இளங்கோ. யூ லவ் மீ இல்லையா? ஷியூர். நான் உன்னை விட 2 வருஷம் மூத்தவ. அதனால உனக்கு காம்ப்ளெக்ஸ் எதுவும் இருக்கா இளங்கோ? சேச்சா, நெவர். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே 2-3 என் வயசுக்கு மீறின பொண்ணுங்க தான். வேணாம், பழச பேச வேணாம். ஏன் தேவா, எதை நாம பேசாம விட்டு வச்சோம்? நமக்குள்ள நாடகமே வேணாம். நானும் புது மாப்பிள்ளை இல்ல, நீயும் புது பொண்ணு இல்ல. 4 வருஷம் முன்னாடி தயாரிப்பாளர் ஒருத்தர் உன்னை தன் விருகம்பாக்கம் பங்களாவிலேயே கொஞ்ச நாள் வச்சிருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். சொல்லு, உண்டா இல்லையா? அது எதுக்கு இப்போ? வாழ்க்கையில கசப்பான பக்கங்கள்ல அதுவும் ஒன்று. அவர் எனக்கு தர வேண்டிய 4.5 லட்சம் பாக்கியை வசூலிக்க எப்படியெல்லாமோ போராட வேண்டி இருந்துச்சு. அவர் உன்னை கல்யாணமே பண்ணிக்க இருந்ததா படிச்ச நினைவு. சேச்சா, இல்லப்பா, அவருக்கு ஏற்கனவே பொண்டாட்டி உண்டு. அதுதான் தூக்குமாட்டி தற்கொலை செய்துக்குச்சே. அதோட எனக்கும் அவருக்கும் விவகாரம் விட்டு போச்சு. ஏன்பா இப்ப அந்த பழைய குப்பையெல்லாம்? இன்னைக்கு என் மனசு பூரா நீ மட்டும்தான் இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இனி நாம எப்படி இருக்கணும்னு பேசிக்கலாம். பகிரங்கமான பல வெற்றிகளுக்காக அந்தரங்கமான சில தோல்விகள் எல்லாரோட வாழ்க்கையிலும் உண்டு. தோல்வியோட வகைகள் தான் வித்தியாசப்படும். ஆரம்பிச்ச கேள்விக்கு இன்னும் பதில் வரல உங்ககிட்ட இருந்து. என்ன, நாம கல்யாணம் செய்துக்கலாமா? நான் தமிழ் சினிமாவில் 3வது 4வது இடத்துல தான் வர முடிஞ்சிருக்கு. முதல் இடத்துக்கு வரணும்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும்.
இப்போ 14 படம் இருக்கு. கதை கேட்காம ஒப்புக்கிறதில்ல. மேக்கப்பில் அக்கறை காமிக்கிறேன், கடுமையாக உழைக்கிறேன். இப்போ கல்யாணம் செய்துக்கிறது என்னோட கான்சென்ட்ரேஷனை கலைச்சிடுமேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணக்கூடாதா? நான் உடனே அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டு, இது போதும் இளங்கோ, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டியே, இது போதும். எத்தனை வருஷம் வேணும்னாலும் வெயிட் பண்ணுவேனா? ஹலோ, என்ன கற்பனை என்று குரல் கேட்டு கலைந்தாள் தேவமாலினி. புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த அந்த பத்திரிகை நிருபரை பார்த்து, வாங்க மன்மதன், பார்த்து நாளாச்சு. தம்பி, ஒரு சேர் கொண்டாந்து இப்படி போடு என்றாள். கொண்டு வந்து போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மதன் கமுக்கமாக சிரித்து அமைதியாக இருந்தான். தேவமாலினிக்கு எல்லா நிருபர்களையும் விட மன்மதனை மிகவும் பிடிக்கும். நல்ல அறிவு கூர்மை, எந்த சப்ஜெக்டை பற்றியும் விரிவாக பேசுவான். புண்படுத்தும்படி கேள்விகள் வராது. பேட்டியை அர்த்தம் மாற்றி திரித்து எழுத மாட்டான். விமர்சனம் செய்வான், அதில் முகதாட்சண்யம் இருக்காது. சிறப்பாக பட்டால் ஓஹோ என்பான், பிடிக்கவில்லை என்றால் சீ தூ என்று விடுவான். நிறைய முன்னேற்ற குறிப்புகள் சொல்வான். தேவமாலினிக்கு தனியாக பிஆர்ஓ என்று யாரும் இல்லை. ஆகவே பத்திரிகையாளர்களை சந்திப்பது, சிறிய பார்ட்டிகள் கொடுப்பது என்றால் மன்மதனை அழைத்து பொறுப்புகளை ஒப்படைத்து விடுவாள். அவன் கச்சிதமாக எல்லா ஏற்பாடுகளையும் முடிப்பான். நடுவில் காசு சுரண்டும் பழக்கமில்லாமல் பைசா சுத்தமாக கணக்கு கொடுப்பான். தேவமாலினி பிரியப்பட்டு பணம் கொடுத்தாலும் மறுத்து விடுவான். தான் எழுதும் கட்டுரைகள், பேட்டிகளுக்கு பத்திரிகைகளில் தருகிற தொகை போதுமானது என்பான். சிங்கப்பூரில் இருந்து அவனுக்காக இவள் வாங்கி வந்து தந்த டிஷர்ட்டை கூட மறுத்துவிட்டான். தேவமாலினி அவனை வெறும் ரிப்போர்ட்டராக நினைப்பதில்லை. அதற்கு மேல் ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல ஆலோசகராக. ஒரு புதிய படக்கம்பெனி இவளை அணுகும்போது மன்மதனை அழைத்து, பார்ட்டி எப்படி என்று கேட்பாள். ஒரு வித்தியாசமான கேரக்டரில் அவள் நடிக்கப் போவதாக இருந்தால் அதே டைப் கேரக்டர்கள் உள்ள படங்களின் கேசட்டுகளை பொறுக்கி கொண்டு வந்து விடுவான். தேவமாலினி இவனிடம் மட்டும் ஓரளவு தனது வெளிவேஷம் கலைத்து கொஞ்சம் பலவீனங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். என்ன இப்படி கமுக்கமா சிரிக்கிறீங்க என்றாள் தேவமாலினி. ஒண்ணுமில்லையே. அப்படின்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இண்டஸ்ட்ரியில் உங்கள் பேச்சு தான் இப்போ. அப்படியா? என்ன பேசுகிறாங்க? கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே. இது பேட்டியா பர்சனல் கேள்வியா மன்மதன்? எவ்வளவு பேசினாலும் எதை போடலாம்னு கடைசியாக உங்களை கேட்காம நான் எழுதியிருக்கேனா எப்பயாவது? இல்லை, அதனால தான் உங்ககிட்ட மட்டும் எனக்கு மனசு விட்டு பேச பிடிக்கும். இப்போ சொல்கிறத வெளியிட்டிட வேண்டாம். எஸ், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். சீக்கிரம் 2 பேருமா சேர்ந்து ப்ரெஸ் மீட் வச்சு அறிவிப்போம். இளங்கோ தானே? உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் சுவாசிக்க கூட முடியாதே, அவர்தான். என்ன மன்மதன் நினைக்கிறீங்க? என் முடிவு சரியா? ஒரு ஸ்டேஜில் நானும் செட்டில் ஆக வேணாமா? நிச்சயமா. வரிசையாக உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள்னு எனக்கு தெரியும். மற்றவங்களை விட அதிகமாகவே தெரியும். நிச்சயமா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உதவி இயக்குனர் வந்து ஷார்ட் ரெடி வாங்க என்றதும் தேவமாலினியோடு மன்மதனும் எழுந்து கொண்டான். புறப்பட்டாச்சா? அடுத்த ஃப்ளோரில் ரஜினி இருக்காரு. பிரேக்கில் பேட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களை நான் அப்புறமா சந்திக்கிறேன் மேடம். மன்மதன் நடந்தான். நினைத்து கொண்டு திரும்பி வந்து, இப்போ பேசினதை எழுதிட மாட்டேன் என்று விட்டு சென்றான். அத்தியாயம் 7. உங்கள் ஜூனியர் பத்திரிகை அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர் சித்திரவேலுக்கு லட்டு போன்ற தகவலை கொடுத்தார்கள். தான் வந்த நோக்கத்தை சுருக்கமாக சொல்லி, 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு உங்கள் ஜூனியர் அலுவலகம் போக வேண்டும் அப்படின்னு அவனோட குறிப்பு நோட்டில் எழுதியிருந்ததால தான் நான் உங்ககிட்ட வந்தேன் என்று இவர் சொன்னதும் மேனேஜர் ஒரு டைரியை புரட்டி பார்த்து, 16ஆம் தேதி காலையில் தங்கராசுவை வர சொல்லியிருக்கோம். செத்துப்போன ஆசாமி மாநிறமா சுருள்முடியா என்றார். ஆமாம். அப்படின்னா தங்கராசு தானா? அட பாவமே. யார் தங்கராசு? ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். 10-15 பத்திரிகைகளில் எழுதுறவர். கூப்பிட்டு இந்த மாதிரி பெண் போலீஸ்காரங்க பற்றி பேட்டி கண்டு எழுதுங்க, கோல்டன் பீச்சுக்கு வர்ற காதலர்களை பேட்டி கண்டு எழுதுங்கன்னு அசைன்மெண்ட் கொடுத்தா 2 நாளில் செய்தி எழுதி கொண்டாந்துருவார். அடடா, அவருக்கு அப்படி என்ன பகை சார்? இப்போ தான் ஆளே யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இனிமே தான் பகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்கும் அவரோட ஃபோட்டோ காமிக்கிறேன், கொஞ்சம் சரி பார்த்துருங்க சார். வேற ஆளாக இருந்தால் நல்லது. மை குட்னஸ், தங்கராசுவோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா? 2-3 போஸில் இருக்குது சார். 2 தடவை பேட்டி கட்டுரையோட அவர் ஃபோட்டோவும் போட்டிருக்கோம். மேனேஜர் புகைப்படங்கள் என்று எழுதின ஒரு அட்டைப்பெட்டியை எடுத்து மடிமேல் வைத்து கொண்டு தேட துவங்கினார். எடுத்தார், கொடுத்தார். பதைப்புடன் காத்திருந்தார். இவனே தான் என்று சொன்னதும் முகம் சோர்ந்து போனார். அப்போ தங்கராசு, இவன் விலாசமும் நீங்கள் வச்சிருப்பீங்களே? தாராளமாக. மயிலாப்பூர் கச்சேரி ரோட்டில் ஒரு சின்ன தனி வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தாரு. நல்லா சிரிச்சு பழகுவார். எடுத்து கொடுத்த விலாசத்தை தனி காகிதத்தில் குறித்து கொண்ட இன்ஸ்பெக்டர், கல்யாணமானவரா என்றார். இல்லை, சீக்கிரத்தில் பண்ணிக்க போகிறதா சொன்னார். யாரையோ லவ் பண்ணுறதா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இன்ஸ்பெக்டருக்கு தங்கராசுவின் குறிப்பு நோட்டில் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கிரிஜாவை சந்திக்க வேண்டும் என்று
அவன் எழுதியிருந்தது நினைவிற்கு வந்தது. ஒருவேளை அந்த பொண்ணு பேரு கிரிஜாவா? பேரெல்லாம் தெரியாது சார். அந்த பொண்ணை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுமா? அந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட்னு சொன்னாரு. வேற தகவல் தெரியாது. தங்கராசுவுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு யாரு? அதெல்லாம் தெரியாது சார். அவர் எந்த பத்திரிகைகளுக்காக வேலை பார்க்குறாரு? குமுதம், கல்கி, குங்குமம், விகடன்ல இருந்து எல்லா பத்திரிகைகளுக்கும் வேலை பார்ப்பாரு. அவங்க கூப்பிட்டும் ஒர்க் கொடுப்பாங்க. இவரா எழுதிட்டு போய் பரிசீலனைக்கும் கொடுப்பாரு. நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவசியப்பட்டா மறுபடி வரேன். சித்திரவேல் புறப்படும் முன்பாக தண்ணீர் கேட்டு வாங்கி குடித்தார். மயிலாப்பூர் கச்சேரி ரோட்டில் சற்று லஸ்கார்னர் சந்தடிகள் கடந்து ஒரு சந்துக்குள் பதுங்கியிருந்தது அந்த தனி ஓட்டு வீடு. 2 பக்கங்களிலும் மாடி வீடுகள் இருந்தன. தங்கராசுவின் வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அருகில் ஒரு டெய்லர் கடை இருந்தது. சித்திரவேல் அவரிடம் சென்றதும் ஸ்டூலை வேஸ்ட் துணியால் துடைத்து போட்டார். இந்த வீட்டில் இருக்கிற தங்கராசுவை பார்க்க வந்தேன். வீடு பூட்டி இருக்குதே. அந்த பையன் எப்போ வெளியில போவான், எப்போ திரும்பி வருவான்னு சொல்ல முடியாதுங்க சார். பத்திரிகைகளில் எழுதுகிற பையன். பல ஜோலி. தப்பு தண்டா எதுக்கும் போறதில்ல. என்ன விஷயம் சார்? ஒரு பத்திரிகை விஷயமா தான் பார்க்கணும். அந்த வீட்டில் தங்கராசு மட்டும்தான் தனியாக தங்கி இருக்காரா? ஆமாங்க சார். அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டதா சொன்னாருங்க. சொந்த ஊரு பாபநாசம். அங்கே ஒரு அண்ணன் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. எப்போவாவது வந்து போவாரு. தங்கராசு தினமும் உங்கள் கடைக்கு வருவாரா? ஆமாம். நான் ஒரு புத்தக பைத்தியம். மாதம் 200 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறேன். எல்லா புஸ்தகமும் வாங்கிடுவேன். அதனால தினம் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம கடையில் உட்காந்து பேசிட்டு புத்தகங்களை புரட்டிட்டு தான் போவார். வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு மெதுவாக கொடுங்கன்னாலும் கேட்க மாட்டாரு. போக வர வண்டி ஏதாச்சும் வச்சிருக்காரா? பஸ் பிடிச்சு தான் போவார். ஏதாவது அவசரம்னா ஆட்டோ பிடிச்சு போவார். சமீபத்தில் யாரோடையாவது தகராறு ஏற்பட்டதா அவருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையே. இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாரே. அவர் கிரிஜான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? டெய்லர் ஏதோ முதலிரவு அறைக்குள் நுழைந்த புது பெண்ணை போல இந்த கேள்விக்கு ஏகமாய் வெட்கப்பட்டு, தெரியும் சார் என்றார். ஒரு தடவை அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போச்சு. அந்த பொண்ணு எந்த ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்க்குது? ராதாகிருஷ்ணா ரோட்ல புதுசா கட்டியிருக்காங்களே, அது என்னது? டாப் சிட்டி. ஆமா, ஹோட்டல் டாப் சிட்டி. அதுலையா? ஆமா. தங்கராசுவுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு யாரு? 4-5 பேர் அவரை பார்க்க வருவாங்க. எல்லாரும் இவரை மாதிரி பத்திரிக்கையில் எழுதுறவங்க. அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது. தினம் சாயங்காலம் 5 மணிக்கு கூடுவாங்க. நடந்து நாகேஸ்வரராவ் பார்க்குக்கு போய் உட்காந்து பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க. ராத்திரி 9-10ன்னு தான் வீடு திரும்புவார் தங்கராசு. அதற்கு மேல் உண்மையை மறைப்பது அநியாயம் என்று பட்டதால் சித்திரவேல் அன்று அதிகாலை தங்கராசு கொலை செய்யப்பட்டிருப்பதை சொல்ல அந்த டெய்லர் துடித்து போய்விட்டார். உடனே கண்கள் பொங்கிவிட்டன. ஒரு சுத்தியல் இருந்தா கொடுங்க. சித்திரவேல் வாங்கி தங்கராசுவின் வீட்டில் பூட்டை தட்ட 4வது தட்டலிலேயே லொடக்கென்று கலன்று கொண்டு விட்டது. ஒரு சின்ன ஹால். வலதுபுறம் சமையலறை, இடதுபுறம் ஒரு படுக்கையறை, பின்புறம் பாத்ரூம். அவ்வளவே வீடு. சமையலறையில் கொஞ்சமான பாத்திரங்கள் இருந்தன. ஹாலில் வயர் பின்னின 3 மடக்கு நாற்காலிகள் தவிர வேறு எதுவும் இல்லை. படுக்கையறை கதவை தள்ளி திறந்ததும் அதிர்ந்து போனார் சித்திரவேல். அந்த அறை முற்றிலும் களைத்து போடப்பட்டிருந்தது. குறும்புக்கார முரட்டு குழந்தையிடம் கிடைத்த பொம்மை போல கந்தரோகோலமாக அறை எங்கும் புத்தகங்கள் களைத்து விசிறப்பட்டு, மேஜையின் ராயர்கள் இழுத்து போடப்பட்டு, அலமாரி, சூட்கேஸ் எல்லாம் திறந்து போடப்பட்டு, யாரோ எதையோ அவசரமாக கோபமாக தேடியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. அறையின் மூலையில் 7-8 ஆடியோ கேசட்டுகள் காலால் மிதித்து உடைக்கப்பட்டு கிடந்தன. அவற்றின் உள்ளே இருந்த டேப்புகள் முழுக்க வெளியே இழுத்து போடப்பட்டு எரிக்கப்பட்டிருப்பதின் அடையாளம் தெரிந்தது. 2 இன்ச் நீளத்திற்கு தீக்கு தப்பிய ஒரே ஒரு டேப் துண்டு சாம்பலுக்கு மத்தியில் கிடந்தது. போலீஸ் நாய் கொலை நடந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு இந்த அறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தீர்மானித்தார் சித்திரவேல். அத்தியாயம் 8. இளங்கோவின் பங்களாவில் 34 பத்திரிகை நிருபர்கள் அவனது அழைப்பின் பேரில் கூடியிருந்தார்கள். எல்லோருக்கும் 1 கிலோ ஸ்வீட் பாக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருந்தன. கிரீம் நிற சூட்டில் இருந்தான் இளங்கோ. புகைப்படக்காரர்கள் மாறி மாறி அவனை படம் எடுத்து முடித்த பிறகு கனைத்து கொண்டு துவங்கினான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாம் வர சொன்னது ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக. சஸ்பென்ஸ் வேணாம், நான் கல்யாணம் செய்துக்க போறேன். உடனே பேசி வைத்து கொண்டதை போல கைத்தட்டினார்கள். இன்னும் 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு தான் இருந்தேன். ஆனா என்னோட பேரண்ட்ஸ் வற்புறுத்துறதால இப்பவே பண்ணிக்க தீர்மானிச்சேன். என் வருங்கால மனைவி பேரு ரீனா சகாதேவன். பத்திரிகையாளர்களில் ஒருவனாக அமர்ந்திருந்த மன்மதன் திடுக்கிட்டான். எந்த ஊர் அவங்க? ஒரு நிருபர் கேட்டார். டெல்லி. அவங்க ஃபாதருக்கு செக்ரட்டரியேட்ல நல்ல உத்தியோகம். இது காதல் திருமணமா? இல்ல, பெற்றோர் பார்த்து ஏற்பாடு செஞ்சது. நீங்க பொண்ணை பார்த்தீங்களா? போன வாரம் போய் பார்த்தேன். பிடிச்சிருந்தது.
தனியாக அரை மணி நேரம் மனசு விட்டு பேசினோம். என் சம்மதத்தை தெரிவிச்சிட்டேன். தனிமையில் என்ன பேசுனீங்க? சினிமாக்காரன் பழுத்த மரம் மாதிரி நிறைய கல்லடி வரும், அதையெல்லாம் சகிச்சுக்கணும். பத்திரிகைகளில் உண்மையும் வரும், பொய்யும் வரும். அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஒரு நடிகனுக்கு நேரம் காலம் இல்லை, ஓய்வு குறைவு, வீட்டை அதிகமாக கவனிக்க முடியாது. இதையெல்லாம் அனுசரித்து போகணும்னு சொன்னேன். மன்மதனுக்கு மனதை பிசைந்தது. தேவமாலினி இவனை நேசிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் மனம் விட்டு சொன்னாரே, பல்ட்டி அடித்து விட்டானே. எக்ஸ்கியூஸ் மீ என்றான் மன்மதன். எஸ் என்றான் இளங்கோ. தயவு செஞ்சு என் கேள்விக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. நீங்களும் நடிகை தேவமாலினியும் காதலிக்கிறதா சமீப காலமா நிறைய செய்திகள் வந்ததே. வதந்திகள்னு சொல்லுங்க. நானோ தேவமாலினியோ எங்கள் வாயால் ஏதாவது சொல்லியிருக்கோமா? நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனா என்னை விட அவங்க சீனியர். அவங்கள நான் காதலிக்கிறதாவது நான்சென்ஸ். உங்கள் 2 பேரையும் இணைச்சு பல விழாக்களில், ஹோட்டல்களில் எங்களில் பல பேர் பார்த்துருக்கோமே. அதனால் சினிமாவில் ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக பழகிறது இயல்பு தானே. சிரித்து பேசினா லவ் ஆகிடுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்னையும் வேற ஒரு நடிகையையும் இணைச்சி எழுதினாங்க. இப்போ தேவமாலினியோட இணைச்சி எழுதிக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் இதுவரைக்கும் மறுக்காமல் இருந்தீங்களே. என்னை பற்றி எழுதப்படுற தவறான செய்திகளை எல்லாம் நான் மறுக்கிறதுன்னு ஆரம்பிச்சா தினம் எனக்கு அதுக்கே பாதி நேரம் தேவைப்படும். அதான் இப்போ மறுத்துட்டேனே. வெல் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் சென்னையில் எங்கள் கல்யாண நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு இப்போவே இன்வைட் பண்ணுறேன். கார்டு தனியாக அனுப்புகிறேன். மன்மதன் ஏதோ தனக்கே பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டு விட்டதைப் போல உணர்ந்தான். மிஸ் ரீனாவோட ஃபோட்டோ கிடைக்குமா? அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்தப்போ எடுத்துக்கங்களேன். சற்று நேரத்தில் வணக்கம் வைத்துவிட்டு இளங்கோ மாடிக்கு சென்று விட எல்லா பத்திரிகையாளர்களும் மொபைல், ஸ்கூட்டர் என்று கிளப்பிக்கொண்டு புறப்பட்டார்கள். மன்மதன் அருகாமை பொது தொலைபேசிக்கு வந்தான். ஹலோ, தேவமாலினி இருக்காங்களா? இல்லை, நீங்கள் யாரு? தாரிணி. தாரிணி, நான் மன்மதன். மேடம் நிஜமா இல்லையா? இருக்காங்க, ஒரு நிமிஷம். மன்மதன் பதட்டமாக நகம் கடித்து துப்பினான். ஹலோ மன்மதன், குட் மார்னிங் என்றாள் தேவமாலினி. உங்களுக்கு தான் பேட் மார்னிங். விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இளங்கோ வீட்டில் ப்ரெஸ் மீட். அது முடிஞ்சு மனசு பதச்சு போய் பேசுகிறேனா. விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன விஷயம் புரியலையே. இளங்கோ கல்யாணம் பண்ணிக்க போறாராம். பொண்ணு நீங்கள் இல்லை, டில்லி பொண்ணு. அவரோட பேரண்ட்ஸ் பார்த்தது. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். நோ, விளையாடாதீங்க மன்மதன். இல்லைங்க என்று விரிவாக சொன்னான். தான் மடக்கி மடக்கி கேட்டதை, அதற்கு அவன் சொன்ன பதில்களை. ஏமாந்துட்டீங்க மேடம். இளங்கோவை ரொம்ப தான் நம்பிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடலாம்னு தான் கூப்பிட்டேன். ரிலாக்ஸ், பதறாம இருங்க. சாயங்காலம் நேரில் பார்க்குறேன். மன்மதன் ஃபோனை வைத்தான். தேவமாலினி ஃபோனை எடுத்தாள். ஹலோ, நான் தேவமாலினி பேசுகிறேன். இளங்கோ கூட பேசணும் என்றாள் சூடாக. அண்ணன் இல்லைங்கம்மா. அண்ணன் இருப்பாரு பாரு. பத்திரிகைக்காரங்களுக்கு பேட்டி கொடுத்த களைப்பில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. சில வினாடிகள் கழித்து, ஹலோ இளங்கோ. இளங்கோ, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? யாரோ டெல்லி பொண்ணை கல்யாணம் செய்துக்க போறதா? ஆமாங்க. என்ன திடீர்னு வாங்க போங்க? என்ன ஆச்சு? என்ன விளையாட்டு இதெல்லாம்? பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு சொல்லி என்ன விதமான ஃபன் இது? ஃபன் எதுவும் இல்லைங்க. மேரேஜ் பண்ணிக்க போகிறது நிஜம். இளங்கோ, அப்போ நாம் பழகினது? என்னங்க தேவமாலினி, என்ன பழகிட்டோம்? இளங்கோ, நீங்கள் என்ன காதலிக்கல? சே, ஜோக் அடிக்காதீங்க மேடம். எனக்கு துரோகம் பண்ணாதீங்க இளங்கோ. என்னால் தாங்க முடியாது. நான் ஏற்கனவே நொந்து போனவ. என்னால் இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை தாங்க முடியாது. நான் நேரில் வரேன். வேணாம், நேரில் எல்லாம் வர வேணாம், அவசியம் இல்லை. வீணா சத்தம் போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வயசையும் என் வயசையும் நினச்சி பாருங்க. காதல் கீதல்னு வெளியில் பேசாதீங்க, சிரிப்பாங்க. அஃப்கோர்ஸ் வி ஹேட் சம் நைஸ் மொமெண்ட்ஸ். மியூச்சுவலாக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும், ஆசீர்வதிக்கணும். ஃபோனை வச்சிடுறேன். எதிர்முனை வெட்டப்பட்டதும் தொப்பென்று சோஃபாவில் விழுந்தாள் தேவமாலினி. மயக்கம் வந்தது. இளங்கோ, உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன். எத்தனை நம்பி இருந்தேன். எத்தனை கனவுகள், எத்தனை எதிர்பார்ப்புகள். எப்படி வாழப்போகிறோம் என்று 1000 கற்பனைகள், திட்டங்கள். சீட்டுக்கட்டு மாளிகையை கலைப்பதைப் போல ஒரே ஊதலில் எல்லாவற்றையும் கலைத்து விட்டாயே இளங்கோ. கடைசியில் நீயும் சுயநலமிதானா? 10ல் ஒருவன்தானா? உனக்கும் என் உடல்தான் தேவைப்பட்டதா? தேவமாலினி மௌனமாக எழுந்து தன் அறைக்கு சென்றாள். சின்ன கபோர்டை திறந்தாள். தூக்கம் வராமல் தவிக்கும் பொழுதுகளில் உபயோகிக்கும் மாத்திரை சீசாவை எடுத்தாள். திறந்து உள்ளங்கையில் கொட்டினாள். 10-15 மாத்திரைகள் விழுந்தன. தண்ணீர் எடுத்து அத்தனையையும் வாயில் போட்டு விழுங்கினாள். கட்டிலில் படுத்து கொண்டாள். விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் அருகிலிருந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் போனை உபயோகித்து துப்பறியும் நாய்க்கு சொல்லிவிட்டு அது வரும் வரை அந்த தங்கராசுவின் அறையில் ஆராய்ந்தார். அவனின் அண்ணனின் முகவரி மிக சுலபமாக கிடைத்தது. ராதா மெடிக்கல்ஸ் பாபநாசம் என்று
ஃபோன் நம்பரோடு உரிமையாளரின் பெயரோடு காலண்டர் தொங்கியது. தனியாக குறித்து கொண்டு ஏட்டை கூப்பிட்டார். பக்கத்து ஃபோனில் இருந்து பதட்டமில்லாமல் நிதானமாக பக்குவமாக சாவு செய்தியை தெரிவிக்க சொல்லி அனுப்பினார். கீழே சிதறி கிடந்த காகிதங்களை பொறுக்கி ஆராய்ந்தார். பல பத்திரிகைகள் கடிதம் எழுதியிருந்தன. அவற்றுக்கு தங்கராசு எழுதின பதில்களின் கார்பன் பிரதிகளும் கிடைத்தன. மேஜை மேல் ஒரு கடிதம் உரையில் இடப்பட்டு இன்னும் போஸ்ட் செய்யப்படாமல் இருந்தது. கடிதம் மேல் மிஸ் கிரிஜா, ஹோட்டல் டாப் சிட்டி என்று முகவரியும் எழுதப்பட்டிருந்தது. ஃப்ரம் உன் தங்கராஜ் என்று எழுதியிருந்தது. அந்த கவர் இன்னும் ஒட்டப்படாமல் இருந்ததால் சித்திரவேல் உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்து பிரித்தார். அதில் நேற்றைய தேதி இருந்தது. படித்தார். டியர் கிரிஜா, நேரிலும் போனிலும் எவ்வளவுதான் நாம் பேசினாலும் என் மனதை முற்றிலும் வெளிப்படுத்த எனக்கு கடிதங்களே சிறந்த தூதுவர்களாக பயன்படுகின்றன. இந்த 6 மாதத்தில் நமது நேசம் மேலும் மேலும் வலுப்பெற்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இதுவரை உன்னிடம் சொல்லாத ஒன்றை நான் சொல்லப் போகிறேன். விரைவில் நான் மிக மிக பிரபலமடையப் போகிறேன். என்னை பற்றி எல்லோரும் பேசப் போகிறார்கள். அப்படி ஒரு பரபரப்பான கட்டுரை தொடரை ஒரு பிரபலமான வார இதழில் நான் எழுதப் போகிறேன். அந்த கட்டுரைக்கான ஆதாரங்கள் அத்தனையும் என்னிடம் உள்ளன. வார இதழ் ஆசிரியர் இந்த கட்டுரை தொடர்பாக எனக்கு முழு பாதுகாப்பு தருவதாக உறுதி கொடுத்துள்ளார். கட்டுரை வெளிவர துவங்கியதும் எனக்கு சில எதிர்ப்புகள் ஏற்படலாம், சில பகை உருவாகலாம். அதனால் நான் சில மாதங்களுக்கு தலைமறைவாக இருக்கவும் நேரிடலாம். திடீரென்று உனக்கு அதிர்ச்சி தரக்கூடாதென்பதற்காகவே இந்த கடிதத்தில் இதையெல்லாம் குறிப்பிடுகின்றேன். நேரில் சந்திக்கும்போது விரிவாக சொல்கிறேன். இப்படிக்கு உன் தங்கராஜ். சித்திரவேலுக்கு இப்போது கொலைக்கான காரணம் புரிய துவங்கியது. அறை கலைக்கப்பட்டுள்ளது. ஆடியோ கேசட்டுகள் எரிக்கப்பட்டுள்ளன. எனில் தங்கராஜ் ஏதோ ஒரு பரபரப்பான அரசியல் ஊழல் விவகாரங்களை கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதைத்தான் கட்டுரை தொடராக்க நினைத்து இருக்கிறான். இது அறிந்து எதிரிகள் முந்திக்கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். அவனை கொலை செய்து ஆதாரங்களையும் அழித்திருக்கிறார்கள். அந்த அறையில் மேலும் ஆராய்ந்தார். நிறைய ஆங்கில தமிழ் புத்தகங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் உதறி பார்த்தார். அவன் பத்திரிகைகளுக்கு அனுப்பிய பேட்டி கட்டுரைகள் துணுக்குகளின் ஜெராக்ஸ் பிரதிகளை ஃபைல் செய்திருந்தான். மேஜை டிராயரில் டேப் ரெக்கார்டர் இருந்தது. அதற்குள் கேசட் எதுவும் இல்லை. நிறைய பேனாக்கள் இருந்தன. நிறைய விசிட்டிங் கார்டுகள் அதற்கான ஒரு ஆல்பத்தில் செருகி வைக்கப்பட்டிருந்தன. அந்த ஆல்பத்தில் எழுத்தாளர்கள், ஓவியர்கள், அரசியல்வாதிகள், சினிமா டைரக்டர்கள், நடிகர்கள், நடிகைகள் என்று நிறைய பேரின் விசிட்டிங் கார்டுகள் இருந்தன. ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே வந்து, சார், நாய் வந்திருக்கு, ஷகிலா என்றார். ஷகிலா தனது ட்ரைனருடன் வீட்டுக்குள் வந்தது. அந்த அறைக்குள் அதை அனுப்ப அது சுற்றிலும் பார்த்தது, முகர்ந்தது. விருட்டென்று அறையை விட்டு வெளியே வந்தது. வீட்டை விட்டு வெளியேற அதன் ட்ரெயினருடன் சித்திரவேலுவும் தொடர்ந்தார். அந்த வீட்டிற்கு 10 வீடு தள்ளி இருந்த பிரிட்டிஷ் பேக்கரிக்கு வந்தது, நின்றது. பிறகு வெளியே ஓடியது. சாலையில் சிறிது தூரம் ஓடிவிட்டு நின்றுவிட்டது. அந்த கடை முதலாளி இளைஞரிடம் சித்திரவேல் விசாரிக்க துவங்கினார். காலையில் எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? 7 மணிக்கெல்லாம் திறந்துடுவோம். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. காலையில் வித்தியாசமாக யாராச்சும் சந்தேகப்படும்படியா உங்கள் கடைக்கு வந்தாங்களா? 10வது வீட்டில் ரிப்போர்ட்டர் தங்கராசு கொலை செய்யப்பட்டிருக்காரு. பக்கத்தில் விசாரிச்சதுல காலையில் 5 மணிக்கு ஒரு ஆள் பைக்கில் வந்ததாகவும் அவனோட தங்கராசு புறப்பட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வீடு கலைக்கப்பட்டிருக்கணும். நாய் உங்கள் கடைக்கு வந்ததால அந்த ஆசாமி உங்கள் கடைக்கு வந்திருக்கணும். இருங்க சார், நீங்கள் பைக்குன்னு சொன்னதால ஞாபகத்துக்கு வருது. காலையில் நான் கடை திறந்து 10 நிமிஷத்தில் புல்லட்டில் ஒருத்தன் வந்தான். எங்கள் கடை வாசலில் அடைச்சபடி நிப்பாட்டிட்டு நடந்தான். ஜனங்க கடைக்கு வந்து போக இடைஞ்சலா இருக்கும், கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்கன்னு சொன்னேன். 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு அலட்சியமாக சொல்லிட்டு தங்கராசு வீட்டு பக்கமாக போனான். அதே மாதிரி 10 நிமிஷத்தில் திரும்பிட்டான். என் கடைக்கு வந்து ஒரு ஃபோன் செய்துக்கிறேன்னு சொன்னான். வெரி குட். என்ன பேசுனா? அது நான் கவனிக்கல சார். குசு குசுன்னு ரகசியமாக சுருக்கமாக பேசிட்டு வச்சுட்டான், போயிட்டான். அவன் எப்படி இருந்தான்? கொஞ்சம் குண்டா இருந்தான். டார்க் ப்ளூ கலர் பிளெயின் முழுக்கை சட்டை போட்டிருந்தான். கழுத்தில் தடியாக ஒரு தங்க செயின், 10 பவுனுக்கு குறையாது. கையில் பிரேஸ்லெட் போட்டிருந்தான். பணக்கார பையன் மாதிரி தான் இருந்தான். புல்லட் நம்பர் கவனிச்சிங்களா? இல்லையே சார். அவன்தான். அதிகாலையில் தங்கராசுவை கொலை செய்தவன் அவன்தான். ராஜாத்தி பைக்கில் பார்த்தது அவனைத்தான். நீல நிற சட்டை என்று சொன்னாலே கொலை செய்துவிட்டு இங்கு வந்து கேசட் டேப்புகளை எரித்து இருக்கிறான். யார் அவன்? அந்த டேப்புகளில் இருந்த ரகசியம் என்ன? சித்திரவேல் கடையில் இருந்த அந்த பட்டன் டைப் டெலிஃபோனை பார்த்து கொண்டே யோசித்தார். ஒரு நப்பாசையில் கேட்டார். காலையில் அவன் ஃபோன் பண்ணி பேசிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோனை உபயோகிச்சிங்களா? 3-4 கால் வந்தது. ஆனால் நான் யாருக்கும் ஃபோன் செய்யலை. தேவையில்லாததால செய்யலை. சித்திரவேல் முகத்தில் ரத்தம் பாய உற்சாகமானார்.
மை குட்னஸ், இந்த பட்டன் டைப் டெலிபோனில் ஒரு அற்புதமான வசதி உள்ளது. கடைசியாக பேசப்பட்ட டெலிபோன் எண்ணை இதன் ஞாபக அடுக்கு பதிவு செய்து வைத்திருக்கும். எண்களுக்கு கீழே கடைசியாக உள்ள கட்டம் குறியிட்ட பட்டனை அழுத்தினால் போதும். கடைசியாக பேசப்பட்ட எண்ணை அதுவே மீண்டும் டயல் செய்து தரும். காலையில் வந்த ஆசாமி இந்த போனில் பேசிவிட்டு சென்ற பிறகு இவர்கள் இதை உபயோகிக்கவில்லை என்பதால் இப்போது ரிசீவர் எடுத்து மெமரி பட்டனை மட்டும் அழுத்தினால் போதும். அவன் எந்த எண்ணில் பேசினானோ அதே எண் டயல் செய்யப்படும். சித்திரவேல் பேனா பேப்பர் எடுத்து வைத்துக்கொண்டு ரிசீவரை எடுத்து அதன் மெமரி பட்டனை அழுத்த டயல் சத்தத்திற்கு பிறகு எதிர்முனையில் ரிங் செல்லும் சத்தம். பிறகு எதிர்முனை ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ என்று மட்டும் ஒரு ஆண் குரல் கேட்டது. குட் மார்னிங் சார், டெலிஃபோன் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். ஒரு செக்கிங். உங்கள் ஃபோன் நம்பர் என்ன என்றார் சித்திரவேல். 418784. ஃபோன் யார் பேரில் இருக்குது? டி பரமேஸ்வரிங்கிற பேரில் இருக்குது. அவங்க இறந்துட்டாங்க. இப்போ பேர் மாற்றம் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அட்ரஸ் சொல்லுங்கள் சார். நம்பர் 10, 28வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், அடையாறு, மெட்ராஸ் 20. தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன? தேவதத்தன். ஓகே சார், வச்சிடுங்க என்று வைத்தார். மை காட், எத்தனை தகவல்கள்! இந்த தேவதத்தன் யார்? விசாரிக்க வேண்டும். கொலை செய்த நீல சட்டை இவரோடு தான் ஃபோனில் பேசியிருப்பதால் இந்த கொலையில் இவருக்கு நிச்சயம் தொடர்பு இருக்கிறது. எந்த வகையில்? கேசட்டில் இருந்த விஷயம் என்ன? அடுத்ததாக தங்கராசுவின் காதலி கிரிஜாவை சந்திக்க வேண்டும். அதற்கும் முன்னால் மீண்டும் ஃபோன் எடுத்து ஸ்டேஷனில் இருந்து உதவி இன்ஸ்பெக்டரை அழைத்தார். ஒரு அடையார் அட்ரஸ் தரேன். அந்த வீட்டில் தேவதத்தன்னு ஒருத்தர் பேசினாரு. அந்த வீட்டில் வேற யார் யார் இருக்காங்க? அவர் யாரு? இந்த விவரங்களை எல்லாம் நீங்க உடனே சேகரிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. சித்திரவேல் சுறுசுறுப்பானார். அத்தியாயம் 10. பெரிய குளத்தில் நடைபெற்ற அந்த வெளிப்புற படப்பிடிப்பை முழுக்க கவனித்து ரிப்போர்ட் செய்வதற்காக படப்பிடிப்பு குழுவினரோடு வந்திருந்த மன்மதன் மதிய உணவு இடைவேளையின் போது ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு விலகி கடை தெருவிற்கு வந்தான். நெஞ்செரிச்சலுக்காக ஒரு கடையில் சோடா வாங்கி குடித்தபோது அருகில் தொங்கவிட்டிருந்த பில் போஸ்டில் நடிகை தேவமாலினி தற்கொலை முயற்சி, ஆஸ்பத்திரியில் அனுமதி என்று கொட்டை எழுத்துக்களில் போடப்பட்டிருந்ததை பார்த்து பதறினான். உடனே பேப்பர் வாங்கி படித்தான். பிரபல நடிகை தேவமாலினி இன்று காலை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் ஏராளமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு நினைவில்லாமல் கிடந்ததை பார்த்த உதவி பெண்மணி தகவல் சொல்ல உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அவரின் உடல்நிலை தேறி வருகிறது. அபாய கட்டத்தை தாண்டி விட்டதாகவும் இனி கவலைப்பட வேண்டியதில்லை எனவும் சிகிச்சை அளித்த பெரிய டாக்டர் கூறினார். மயக்கம் தெளிந்த நடிகை தேவமாலினி எந்த பத்திரிகையாளர்களையும் சந்திக்க விரும்பவில்லை. அவரை விசாரித்துவிட்டு வெளியே வந்த போலீஸ் உயர் அதிகாரி நிருபர்களிடம் தெரிவித்ததாவது: நடிகை தேவமாலினி தற்கொலை முயற்சி எதுவும் செய்யவில்லை. உடல் அசதி அதிகமாக இருந்ததால் வழக்கமாக போட்டுக்கொள்ளும் 2 மாத்திரைகளுக்கு பதிலாக 4 மாத்திரைகள் உட்கொண்டு விட்டு உறங்கியுள்ளார். அதை தவறாக நினைத்து ஆஸ்பத்திரியில் அனுமதித்துள்ளார்கள். டாக்டர் சொன்னதற்கும் காவல் அதிகாரி சொன்னதற்கும் உள்ள முரண்பாட்டை வாசகர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் என கருதுகிறோம். இந்த சம்பவம் குறித்து நமது பத்திரிகையின் சிறப்பு நிருபரின் அபிப்பிராயத்தை கேட்டோம். சமீபத்தில் நடிகர் இளங்கோவிடம் தேவமாலினி நெருக்கமாக அன்பாக பழகி வந்தார். இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூட சில இதழ்களில் செய்தி வந்தன. ஆனால் இளங்கோ தனது பெற்றோர் பார்த்த பெண்ணை மணமுடிக்க முடிவு செய்துள்ளார். அந்த ஏமாற்றம் காரணமாக தேவமாலினி இந்த கோழைத்தனமான முடிவுக்கு வந்திருக்கலாம் என்று அவர் கருத்து தெரிவித்தார். உடனே மன்மதன் சென்னைக்கு பஸ் விசாரித்தான். தேவமாலினி தனது வீட்டின் மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த சிறிய ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். கைகளை கட்டியிருந்தாள். தூரத்து வானத்தை அவள் கண்கள் வெறித்து கொண்டிருந்தன. தாரிணி அவள் அருகில் வந்து 4 வகை மாத்திரைகளை கிழித்து தண்ணீர் டம்ளருடன் அவளிடம் நீட்டினாள். வாங்கி மாத்திரைகளை உற்று பார்த்தாள். ஏன் தாரிணி கலாட்டா பண்ணி என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாத்தின? அப்படியே விட்டுருக்கலாம்ல. எந்த துக்கமும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருப்பேனே. இப்ப பாரு, மறுபடியும் எல்லாத்தையும் மனசு யோசிக்குது, வலிக்குது. அம்மா, உங்களுக்கு யோசனை சொல்ல எனக்கு பத்தாது. ஆனா செத்து போயிட்டா எல்லாம் சரியா போயிடாதுமா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வாழணும். உங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லை. மறுபடி அது சரியாகலாம். மாத்திரையை சாப்பிடுங்கம்மா. கொஞ்ச நாள் ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது போய் தங்கிட்டு வாங்கம்மா. மாத்திரைகளை முடுங்கினாள் தேவமாலினி. காலி டம்ளருடன் கீழே சென்ற தாரிணி சில நிமிடங்களில் மீண்டும் மொட்டை மாடிக்கு வந்து, மன்மதன் வந்திருக்காரு, என்ன சொல்லி அனுப்பட்டும்? அனுப்ப வேணாம் தாரிணி, என் மேல அக்கறை வச்சிருக்கிற ஒரே ஜீவன் அவர்தான், வர சொல்லு. சில நிமிடங்களில் மன்மதன் தன் வழக்கமான ஜோல்னா பையுடன் வந்தான். அமைதியாக ஊஞ்சலுக்கு எதிரில் இருந்த தனி நாற்காலியில் அமர்ந்திருந்தான். கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக பார்த்தான். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இவ ஏன் பிழைச்சான்னா? ஏன் அப்படி கோலத்தனமாக முடிவெடுத்தீங்க?
என்னால தாங்க முடியல மன்மதன். வரிசையா தோல்விகள் எல்லா திசையிலிருந்தும் தாக்கினா எப்படி தாங்க முடியும்? அலையில தத்தளிச்சப்போ கலங்கரை விளக்கமா இளங்கோவை நினைச்சேன். என் ரணம் எல்லாத்தையும் ஆத்திக்கிட்டு எவ்வளவு உற்சாகமானே தெரியுமா? இளங்கோ என்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டான் மன்மதன். இதுல ரகசியம் எதுவும் இல்ல. உங்ககிட்ட சொல்ல எனக்கு வெட்கமும் இல்ல. தட் பாஸ்டர்ட் லவ்ட் மை பாடி ஒன்லி. அதை நீங்க எதிர்பார்த்திருக்கணும். அதிகமா நம்பிட்டீங்க. சர்க்கரை தடவி பேசினான் மன்மதன். என் கற்பு போச்சேன்னு நான் கலங்கல. அது போறது புதுசில்ல. என் மனசை குப்பை மாதிரி மிதிச்சிட்டான் பாருங்க. அதான் என்னால தாங்க முடியல. விடுங்க, அதையெல்லாம் பேசாதீங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஒண்ணுமில்ல, சரியா போச்சு. நல்லா ஓய்வெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் இனிமே எடுக்காதீங்க. இல்ல, அவசரம் இல்லாம நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் மன்மதன். என் வாழ்க்கை ரகசியங்களை எல்லாம் பொதுமக்கள் கிட்ட பகிர்ந்துக்க போறேன். புரியல? நான் சுயசரிதம் எழுத போறேன். பேர் கூட வச்சிட்டேன். உள்ளது உள்ளபடி. எப்படி இருக்கு தலைப்பு? தலைப்பு படியே ஒரு பிட்டு கூட பொய் இல்லாம உண்மையா சொல்ல போறேன். மன்மதன், நீங்க தான் இதை எழுத போறீங்க. எந்த பத்திரிக்கையில வேணும்னாலும் எழுதுங்க. நான் சொல்றேன், டேப் பண்ணிக்கங்க. கட்டுரை தொடரா எழுதுங்க. என் பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு சொல்றேன். நான் இந்த துறைக்கு வந்த பின்னணி, அதுக்காக நான் கொடுத்த விலைகள், என்ன அந்தந்த ஸ்டேஜில் பயன்படுத்திக்கிட்டவங்க எல்லாம் சொல்றேன். மாத்தாம மறைக்காம சொல்றேன். நிறைய பயங்கரமான, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத செய்திகளை எல்லாம் சொல்ல போறேன் மன்மதன். என் கண் முன்னாடி முன் நடந்த அநியாயங்கள், அநீதிகள், குள்ளநரித்தனமான காரியங்கள் எல்லாம். கடைசியா நான் இளங்கோவை நேசிச்சது, அவனோட பல தடவை படுக்கைய பகிர்ந்துகிட்டது, கடைசியா அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சது, அதனால நான் தற்கொலை முயற்சி செய்தது வரைக்கும் சொல்றேன் என்றாள் தேவமாலினி படபடப்பாக. எதுக்காக இது என்றான் மன்மதன். இந்த துறையில புதுசா நுழைய நினைக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, கைடு, குறிப்பு புத்தகம். மன்மதன், இந்த கட்டுரை தொடர நீங்க மன்மதன்கிற உங்க புனைப்பெயர்ல எழுதினாலும் சரி, இல்ல தங்கராசுங்கிற உண்மை பெயர்ல எழுதினாலும் சரி, இந்த கட்டுரை தொடர் உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் சொல்றத வெளியிட்டுடுங்க. நாளை காலையில 4-5 ஆடியோ கேசட் வாங்கிட்டு வந்துருங்க. சொல்றேன், டேப் செஞ்சுக்கங்க என்றாள் தேவமாலினி உணர்ச்சி பூர்வமாக. மன்மதன் என்னும் தங்கராசு மௌனமாக தலையசைத்தான். அத்தியாயம் 11. ஹோட்டல் டாப் சிட்டி கார் பார்க்கிங் பகுதியில் மட்டும் 100 வீடுகள் கட்டலாம் போல இருந்தது. ரிசப்ஷன் என்பது ஒரு பெரிய திரையரங்கம் அளவில் இருந்தது. அங்கே இருந்த 8-9 பெண்களில் யார் கிரிஜாவாக இருக்கக்கூடும் என்று ஒரு கணம் யூகித்து பார்த்தார் சித்திரவேல். பிறகு அந்த யூகத்தை கைவிட்டு சென்று, மன்னிக்கவும், செல்வி கிரிஜா இங்கே யார் என்று கேட்டார். 1 மினிட் சார் என்றவள் திரும்பி லெட்ஜரில் ஏதோ எழுதி கொண்டிருந்த சுடிதார் அணிந்த பெண்ணை, கிரிஜா, யூ ஹாவ் எ விசிட்டர் என்றாள். கிரிஜா மாநிறமாக இருந்தாலும் லட்சணமாக இருந்தாள். கூந்தலை யூ கட் செய்து பேண்ட் போட்டிருந்தாள். யூனிஃபார்மில் ஒரு இன்ஸ்பெக்டரை அவள் ஒரு விசிட்டராக சந்தித்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் சற்றே வியப்புடன் மேஜைக்கு அந்த பக்கம் அவருக்கு எதிராக வந்து, என்ன பார்க்கவா வந்தீங்க சார் என்றாள். ஆமா, ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணுமே. கவுண்டரை விட்டு வெளியே வந்தாள். அங்கே ஹாலில் ஏராளமான சோஃபா செட்டுகள் போடப்பட்டிருக்க அவற்றில் ஒன்றில் அவரை அமரச் சொல்லி அருகில் அமர்ந்து கொண்டாள். சித்திரவேலுவுக்கு எப்படி தூங்குவது என்று தயக்கமாக இருந்தது. உன் காதலன் இறந்துவிட்டான் என்பது மிக பாதிப்பு தரக்கூடிய செய்தி. அதை சொன்ன பிறகு அவளின் மனநிலை பாதிக்கப்படும். அப்புறம் எந்த கேள்விகளையும் கேட்க முடியாது. அதனால் உடனே சொல்ல வேண்டாம். மேடம், ஒரு சின்ன விசாரணை, கொஞ்சம் ஒத்துழைங்க. என்கிட்ட எதையும் மறைக்க வேணாம். நீங்களும் ஜேர்னலிஸ்ட் தங்கராசுவும் லவ் பண்றீங்க இல்லையா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த லெட்டர் பாருங்க. தங்கராசு உங்களுக்காக எழுதி போஸ்ட் செய்யாம வச்சிருக்காரு. படிங்க. அந்த கடிதத்தை படித்து பார்த்ததும், இப்ப அவர் எங்கே இருக்கார் என்றாள் கலவரத்துடன். அவர் இப்போ ஆபத்தான நிலையில இருக்காரு. விபரமா சொல்ல முடியாத நிலைமை. அவர் எழுத போற இந்த கட்டுரை பத்தி உங்களுக்கு ஏதாவது விபரம் தெரியுமா? நேத்து மத்தியானம் தங்கராசு ஃபோன் செஞ்சார் எனக்கு. அப்போ இந்த லெட்டர் பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், நாளைக்கு போஸ்ட் பண்றேன்னு சொன்னாரு. லெட்டர்ல என்ன எழுதியிருக்கீங்கன்னு கேட்டேன். படிச்சு பார்த்துக்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேற இதை பத்தி எதுவும் பேசல சார். வேற என்ன பேசுனீங்க? இன்னைக்கு சந்திக்கலாமான்னு கேட்டேன். 14 அன்னைக்கு சந்திக்கலான்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். பரணி வார இதழ் ஆசிரியரை அவரோட வீட்டில் சந்திச்சு பேசணும்னு சொன்னாரு. அதாவது ஃபோன் பேசின மாதிரி ஈவினிங் சந்திக்கலன்னு சொன்னாரு. ஆமா, பரணி முன்னணி வார இதழ்களில் ஒன்று. துவங்கப்பட்டு 5 வருடங்களில் வாசகர்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பை பெற்றுவிட்ட இதழ். பரபரப்பான உண்மை தொடர்களுக்கு பெயர் போன இதழ். ஒரு பத்திரிகை ஆசிரியரை பத்திரிகை அலுவலகத்தில் சந்திப்பதில் நியாயம் இருக்கிறது. வீட்டில் சென்று சந்திப்பது ரகசியமான விஷயமாக இருக்க வேண்டும். தங்கராசு குறிப்பிட்டுள்ள பரபரப்பான கட்டுரை தொடர் பரணி இதழில் எழுத இருக்கலாம். பரணி ஆசிரியரை சந்தித்தால்
அது என்ன வகை தொடர் என்பதும் கேசட்டில் இருந்த விஷயம் என்ன என்பதும் புரிந்துவிடும். கிரிஜாவிடம் மேலும் விசாரித்துவிட்டு அவளின் விலாசம் பெற்றுக்கொண்டு பிறகு, மேடம், உங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் தரதுக்கு சாரி, மனசு திடப்படுத்திக்கங்க. உங்க காதலர் தங்கராசு இன்னைக்கு காலையில கத்தி குத்துப்பட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மார்ச்சுவரியில பாடி இருக்கு. பாபநாசத்துல இருக்கிற அவர் அண்ணனுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட பாடியை ஒப்படைச்சிட்டோம். நீங்க அவர் முகத்தை பார்க்கணும்னா நான் ஏற்பாடு செய்றேன் என்றார். விக்கித்து நின்றாள் கிரிஜா. அவளுக்கு பொறுமையாக ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டார். அத்தியாயம் 12. ஒலித்த போனை படுக்கையில் புரண்டு கை நீட்டி எடுத்தாள் தேவமாலினி. ஹலோ, தேவமாலினி பேசுறேன். தேவா, நான் இளங்கோ பேசுறேன். ஆச்சரியப்பட்டாள். ஆச்சரியம் மறைத்து, என்ன நீ மன்னிக்கணும் தேவா, நான் உன்னை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேன். நீ தற்கொலை வரைக்கும் போவன்னு எதிர்பார்க்கல. பேப்பர்ல செய்தி படிச்சதும் பலார்னு மனசுல அரைஞ்சது. உன்னோட அன்பு உண்மையானதுன்னு உரைச்சது. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனசு விட்டு பேசணும், என் அவசர முடிவுகளை மறுபரிசீலனை செய்யணும். என்ன பதில் இல்ல? தேவமாலினியால் தன் காதுகளை நம்பவே முடியவில்லை. இளங்கோதானா பேசுறது? உணர்ந்து பேசுறேன் தேவா, அவசரப்பட்டு என்ன உதறிடாத. ஐ லவ் யூ. நாம சந்திக்கணும், பேசணும். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஹோட்டல் சாணக்கியா, காட்டேஜ் நம்பர் 707 வரியா? வரணும் ப்ளீஸ். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். வரேன் இளங்கோ, கண்டிப்பா வரேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ப அதிர்ச்சி இது. இப்படி நீ மனசு மாறுவன்னு நான் நினைக்கவே இல்லை. வரேன்பா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு. போனை வைத்தாள் தேவமாலினி. புது ரத்தம் பாய்ந்தது போல் இருந்தது. இளங்கோ மனம் மாறுவான் என்பது கனவிலும் அவள் எதிர்பாராத ஒன்று. என்ன ஒரு அவசரக்காரி நான். வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போனது போல 4 நாட்களாக தினம் மன்மதனை வர சொல்லி எல்லா அசிங்கமான கன்றாவி கதைகளை எல்லாம் ஆவேசத்தோடு கொட்டிவிட்டேனே. மன்மதனை உடனே அழைத்து அந்த கட்டுரை தொடர் எதுவும் எழுத வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும். டெலிபோன் புத்தகத்தில் மன்மதனுக்கு பிபி போன் நம்பர் தேடினாள். விக்ரம், இவன் மன்மதனின் தோழன். மன்மதன் குடியிருக்கும் மயிலாப்பூரிலேயே இவனுக்கு வீடு. ஏதாவது அவசர செய்தி என்றால் இவனுக்கு போன் செய்தால் உடனே தன் காரை எடுத்து சென்று மன்மதனிடம் சொல்லிவிடுவான். விக்ரம் எனக்கு போன் செய்தால் தேவமாலினி. ஹலோ, விக்ரம் ஸ்பீக்கிங். நான் நடிகை தேவமாலினி பேசுகிறேன். உங்கள் ஃப்ரெண்டு மன்மதனுக்கு ரொம்ப அவசரமான ஒரு தகவல் சொல்லணுமே. இதோ இங்கே தான் இருக்கான். செஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம், பேசுங்க. ஹலோ, தங்கராசு பேசுகிறேன். மன்மதன்னு சொன்னாதான் எனக்கு மனசில் பதியுது. தங்கராசுன்னு சொன்னா வேற யாரோ மாதிரி தெரியுது. அப்புறம் நம் சுயசரிதை மொத்தம் எத்தனை கேசட்ஸ் வந்தது? 6 கேசட்ஸ் முழுக்க இருக்கு. இனிமே தான் எழுத ஆரம்பிக்கணும். வேணாம், அதை எழுத வேணாம். நீங்கள் என்ன செய்றீங்க? காலையில் அந்த 6 கேசட்ஸையும் கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அதையெல்லாம் எரிச்சிடலாம். வேணாம், அது வெளிவர வேணாம். என்னங்க இது திடீர்னு? நான் பத்திரிகை ஆஃபீஸில் கூட பேசி ஓகே சொல்லிட்டாங்க. காரணம் சொன்னால் நீங்களே வேணாம்னு சொல்லிடுவீங்க. என்னது? இளங்கோ மனசு மாறிட்டாரு. நான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சது அவர் மனசை மாத்திடுச்சு. இப்பதான் ஃபோன் செஞ்சாரு, மன்னிப்பு கேட்டாரு. நாங்க இன்னைக்கு ராத்திரி சந்திக்க போறோம். மனசு விட்டு பேச போறோம். பழையபடி ராசியாகிற சூழ்நிலையில இந்த கட்டுரை தேவையா? யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிக்கவே வேணாம். நான் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளை காலையில நீங்க கேசட்டை கொண்டாந்துடுங்க. விவரமா பேசலாம் என்று போனை வைத்தாள் தேவமாலினி. லா 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 என்று பாடினாள். அரை பூரா சின்ன குழந்தையைப் போல ஓடினாள். கண்ணாடியில் தெரிந்த தேவமாலினியின் கன்னத்தை தட்டி, எப்படியோ நீ சாதிச்சிட்ட தேவமாலினி என்றாள். இரவு இளங்கோவை சந்திக்க என்ன உடை என்று இப்போதே தேர்வு செய்து எடுத்து வைத்தாள். இரவு 10 மணி. நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருந்த ஹோட்டல் சாணக்கியாவின் காட்டேஜ்கள் முக்கிய கட்டடத்திற்கு பின்புறம் இருந்தன. அதற்கு தனியாக சிமெண்ட் சாலை சென்றது. ஏற்கனவே பலமுறை வந்துள்ள காட்டேஜ் என்பதால் தனது மாருதியை இயல்பாக செலுத்தி குறிப்பிட்ட காட்டேஜின் போர்ட்டிகோவில் செருகி நிறுத்தினாள் தேவமாலினி. வாசலில் ஒரே ஒரு பைக் மட்டும் இருந்தது. இளங்கோவின் கார் இல்லை. காரை வைத்து அடையாளம் தெரிந்து கொள்வார்கள் என்பதால் இளங்கோ தன் காரில் வந்திருக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டாள். காட்டேஜின் வாசல் கதவு திறந்திருந்தது. உள்ளே வந்தாள். மேற்கத்திய சங்கீதம் உறக்க கேட்டுக்கொண்டிருந்தது. காட்டேஜின் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த அந்த வாட்டசாட்டமான இளைஞன் இவளை பார்த்ததும் உடனே பவ்யமாக எழுந்து கொண்டான். வாங்க மேடம், உட்காருங்க. நான் மனோஜ், இளங்கோவோட ஃப்ரெண்டு. அவனும் நானும் இணைஞ்சுதான் அடுத்த படம் தயாரிக்கிறோம். 2 பேரும் தான் இங்கே வந்தோம். நீங்க வரப்போறதா சொன்னான். கவலைப்படாதீங்க, 10 நிமிஷத்துல நான் கலந்துக்குவேன். உட்காருங்க. எதிரே அமர்ந்தாள் தேவமாலினி. இளங்கோ எங்க? பாத்ரூம்ல இருக்கான் என்று அவன் சொன்ன பிறகுதான் பாத்ரூமில் இருந்து மெலிதான தண்ணீர் சத்தம் கேட்பது உரைத்தது. அழைப்பு மணி ஒலித்தது. மனோஜ் எழுந்து சென்று பார்த்துவிட்டு 3 லைம் ஜூஸ் நிரம்பின கிளாஸ்களுடன் திரும்பினான். எடுத்து டீஃபாய் மேல் வைத்துவிட்டு, அவன் மெதுவா வரட்டும், எடுத்துக்கங்க மேடம்.
சொன்னான். தன் யோசனையை மாத்தி உங்களையே கல்யாணம் செய்துக்க போறதா இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். என் வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு ஒரு கிளாஸை எடுத்து பருகினான். தேங்க்ஸ் என்ற தேவமாலினி தன் கிளாஸை எடுத்து இயல்பாக பருகிவிட்டு வைத்து, உங்களை நான் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்ல. இல்ல, ஆனா என் குரலை ஈவினிங் சந்திச்சிங்க என்றான் மனோ. புரியல. ஃபோன் பண்ணி உங்களை இந்த ரூமுக்கு வர சொன்னதே நான் தான் தேவமாலினி. இளங்கோ மட்டுமில்ல, ரஜினி, கமல், நம்பியார் எல்லாரோட குரல்லையும் நான் பேசுவேன். எந்திரிச்சு பாருங்க, தள்ளாடுதா? நீங்க குடிச்ச லெமன் ஜூஸ்ல 20 தூக்க மாத்திரைகளை கரைச்சிருக்கேன். என்ன? அதிர்ந்தாள். யார் நீ? இளங்கோ கத்தினாள். முட்டாள், பாத்ரூம்ல சும்மா டேப் திறந்து வச்சிருக்கேன். இந்த காட்டேஜ் உன் பேர்ல தான் புக் பண்ணியிருக்கேன். வாசல்ல உன் கார் நிக்குது. நாளை காலையில உன்னை பணமா எடுப்பாங்க. முதல் முறை வீட்டில் தற்கொலை முயற்சி மேற்கொண்ட போது அதை சரியாக செயல்படுத்தும் முன் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றி விட்டபடியால் இந்த முறை ஹோட்டலில் அறை எடுத்து செயல்படுத்தி விட்டார்னு நாளைக்கு பேப்பர்ல எழுத போறாங்க. லேசான அயற்சியும் தள்ளாட்டமும் மயக்கமும் அவளுக்கு இப்போது சேர்ந்திருக்க, ஏண்டா பாவி நீ ஏன் என்றால் திணறலாக. நான் அம்பு எய்தவன் வேற ஆள். நீ ஏதோ சுயசரிதை எழுத போறியாமே, எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி கொட்டி இருக்கியாமே, அதுக்கான தண்டனையா இது? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு உரிய கூலி கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னொரு வேலை கூட கொடுத்துருக்காங்க. உன்ன மாதிரியே அந்த பத்திரிகை நிருபர் தங்கராச தந்திரமா பேசி தனியா அழைச்சிக்கிட்டு போய் தீர்க்கணும். அவன் வீட்டில் உள்ள நீ பேசின 6 ஆடியோ கேசட்ல உள்ள டேப்பை நெருப்பு வச்சு கொளுத்தணும். இதுக்கெல்லாம் தனித்தனி ரேட் பேசியிருக்கேன். வரட்டுமா? தேவமாலினி மயக்கத்தின் முழு ஆதிக்கத்தில் விழுந்து சரிந்தாள். மனோஜ் தன் கைரேகைகளை அங்கங்கே துடைத்துவிட்டு வெளியே வந்து தனது புல்லட்டில் புறப்பட்டான். அத்தியாயம் 13. பரணி வார இதழின் அலுவலகம் அமிஞ்சிக்கரையில் இருந்தது. தனது விசிட்டிங் கார்டை கொடுத்தனுப்பிவிட்டு காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் சித்திரவேல். அந்த ஹாலில் 20 பேர்களுக்கு மேல் தனித்தனி மேஜை போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். உங்களை வர சொன்னார் சார் என்று பியூன் வந்து சொன்னதும் சித்திரவேல் அந்த குளிரூட்டப்பட்ட அறைக்குள் நுழைந்தார். விசாலமான மேஜைக்கு அந்த பக்கம் உயர்ந்த வகை சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்த பரணி இதழின் ஆசிரியர் மோகனகுமார் சில்க் ஜிப்பா அணிந்து நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட சித்திரவேல் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். இன்னைக்கு காலையில ஜேர்னலிஸ்ட் தங்கராசு மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு. மை காட்! நெற்றியை பிடித்து கொண்டு அதிர்ந்தார். அவரோட வீடு முழுக்க களைச்சு போடப்பட்டிருக்கு. சில ஆடியோ கேசட்டுகள் உடைக்கப்பட்டு டேப்புகள் எரிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு கிடைச்ச சில தடயங்கள்ல இருந்து தங்கராசு உங்க பத்திரிகையில ஒரு பரபரப்பான கட்டுரை தொடர் எழுத இருந்தார்னு புரியுது. அது சம்பந்தமா உங்களை நேற்று ஈவினிங் கூட வீட்டில் சந்திச்சு பேசியிருக்காரு. அந்த கட்டுரை எழுத நீங்க அவருக்கு முழு பாதுகாப்பு தரதா உறுதி சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மையா? எல்லாம் உண்மைதான். தலையை அசைத்து ஆமோதித்தார். அந்த கேசட்டுகள்ல அவர் எழுத இருந்த கட்டுரை தொடர் சம்பந்தமான ஆதாரங்களோ விஷயங்களோ இருக்கணுங்கிறது என் யூகம். அந்த கட்டுரை தொடர் வெளிவந்தா தனக்கு பாதிப்பு உண்டாகும்னு நினைச்ச யாரோதான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். சரியா? 100% சரி சார். ரைட், இப்போ விபரமா சொல்லுங்க. தங்கராசு எழுத இருந்த கட்டுரை தொடர் என்ன? மோகனகுமார் பெருமூச்சு விட்டார். முந்தா நாள் ராத்திரி ஹோட்டல் சாணக்கியால தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போனதா நடிகை தேவமாலினியோட செய்தி வந்ததே. நேத்து நடிகர் நடிகையர் ஊர்வலமா போய் எரிச்சாங்களே, அந்த தேவமாலினி தன்னோட வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி கட்டுரை தொடரா எழுத இருந்தாங்க சார். தங்கராசு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னலிஸ்ட். முதல் தற்கொலை முயற்சிக்கு பிறகு ரொம்ப அப்செட் ஆகியிருந்த தேவமாலினி இப்படி உண்மைகளை பொதுமக்களுக்கு சொல்றதுன்னு தீர்மானிச்சு அதன்படி தங்கராசு 4 நாள் தொடர்ந்து போய் அவங்க பேசுறதையெல்லாம் 6 கேசட்டுகள்ல பதிவு செஞ்சாரு. சித்திரவேலுவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. குறுக்கே எதுவும் பேசாமல் மோகனகுமாரை பேச விட்டார். தங்கராசு என்கிட்ட வந்தாரு. அந்த கட்டுரை தொடரை வெளியிட தயாரான்னு கேட்டாரு. அந்த கேசட்டுகள்ல தேவமாலினியோட முன் வாழ்க்கை அந்தரங்கங்கள் அப்பட்டமா இருக்கிறதா சொன்னாரு. அதை தவிர போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மண்டைய பிச்சுக்க வைக்க போற சில பயங்கரமான செய்திகளும் இருக்கிறதா சொன்னாரு. கொஞ்சம் பயமா இருக்கிறதாகவும் சொன்னாரு. முழு பாதுகாப்பு தரேன், தைரியமா எழுதுங்கன்னு நான் சொன்னேன். முதல் 4 வாரத்துக்கான மேட்ரை எழுதி கொண்டு வாங்க, உடனே விளம்பரம் எதுவும் வைக்காம ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னேன். அப்புறம் நேத்து தேவமாலினி தற்கொலை செய்தியை படிச்சுட்டு எனக்கு ஃபோன் செஞ்சாரு தங்கராசு. அதுல சில மர்மங்கள் இருக்குது, அது தற்கொலையா இருக்க முடியாதுன்னாரு. ஈவினிங் வீட்டுக்கு வாங்க பேசலாம்னு சொன்னேன். நேத்து ஈவினிங் என் வீட்டுக்கு வந்தாரு. விரக்தியில இருந்த தேவமாலினி முந்தா நாள் ஈவினிங் இவருக்கு ஃபோன் செஞ்சு பேசினாங்களாம். அந்த கட்டுரை தொடர் எழுத வேணாம், கேசட்டுகளை கொண்டு வந்து ஒப்படைச்சிடுங்கன்னு சொன்னாங்களாம். ஏன்? நடிகர் இளங்கோ காதல் தோல்வி விவகாரத்துல தான் தேவமாலினி மனசொடிஞ்சு போனாங்க. அந்த இளங்கோ ஃபோன் செஞ்சு உன் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கல, சாரி நேர்ல பேசலாம்னு சொன்னானா.
இன்னைக்கு ராத்திரி நாங்க நேர்ல சந்திச்சு மனசு விட்டு பேச போறோம். இந்த சூழ்நிலையில அந்த கட்டுரை வேணாம்னு சொன்னாங்களாம். வாட் நான்சென்ஸ்! அப்படி சொன்னவங்க எதுக்காக மறுபடி தற்கொலை முயற்சியில ஈடுபடணும்? அதான் தங்கராசுவோட கேள்வி. நேர்ல சந்திக்கலாம்னு ஹோட்டல் சாணக்கியாவுக்கு வரவழைச்சு அந்த இளங்கோ தான் வற்புறுத்தி தூக்க மாத்திரைகளை குடிக்க வச்சிருக்கணும்னு தங்கராசு அபிப்பிராயப்பட்டாரு. தேவமாலினியோட கேஸை பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் நியூட்டன் விசாரிக்கிறாரு. தற்கொலைன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா சில டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நேத்தே தங்கராசுவை அழைச்சிக்கிட்டு நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம் சார். இன்னைக்கு வரதா இருந்தோம் சார். ஆக தேவமாலினி சாவுக்கும் தங்கராசு சாவுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கு. தேவமாலினியும் சாமர்த்தியமா கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு இப்ப நினைக்க தோணுது. அந்த ஆடியோ கேசட்ஸ் அழிக்கப்பட்டது எங்களுக்கு ஒரு பலவீனம். மோகனகுமார் கையசைத்து மறுத்தார். கவலைப்படாதீங்க சார். நான் சொன்ன ஒரு யோசனைப்படி தங்கராசு அந்த கேசட்டை பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? விவகாரமான விஷயங்கள் அந்த கேசட்ல இருக்கிறதால முதல் காரியமா அந்த கேசட்ஸ் எல்லாத்தையும் வேற கேசட்ல காப்பி எடுத்து யாராச்சும் நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்திடுங்கன்னு சொன்னேன். அதுபடி காப்பி எடுத்து கொடுத்து வச்சுட்டேன்னு சொன்னாரு. பிரகாசமான சித்திரவேல் யார்கிட்ட என்றார். அதை என்கிட்ட சொல்லல. முகம் வாடி போக என்ன சார் என்றார். தங்கராசுவுக்கு தன் காதலி கிரிஜாவை விட நெருக்கமானவங்க யாரா இருக்க முடியும்? ஆனா அவங்கள விசாரிச்சுட்டேன். தனக்கு இந்த விவகாரமே தெரியாதுன்னு சொல்றாங்க. மேலும் விசாரித்து விட்டு சற்றே சோர்வுடன் புறப்பட்டார் சித்திரவேல். தேவமாலினி வழக்கை விசாரிக்கும் நியூட்டனை சென்று சந்தித்து கடகடவென்று எல்லாவற்றையும் கொட்டின போது நியூட்டன் ஒரு தகவல் சொன்னார். காட்டேஜ் வாசல்ல ஒரு புல்லட் பைக் நின்றுருக்கு. கொஞ்சம் புஷ்டியான செயின் போட்ட பிரேஸ்லெட் போட்ட பணக்கார பையனை பார்த்ததா ஹோட்டல் ரூம் பாய் சொல்றான். அவனே தான் தங்கராசுவை கொலை செஞ்சதும் அவன் வீட்டில் களைச்சு போட்டதும் அவன்தான். ஸோ தேவமாலினியையும் சாமர்த்தியமா அவன்தான் கொலை செஞ்சிருக்கணும். நியூட்டன் தன் சீட்டை விட்டு எழுந்து கொண்டார். இப்போ 2 விஷயங்கள் நமக்கு தேவை. அந்த கொலைகாரன் ஃபோன் செஞ்சு பேசின தேவதத்தன் யாரு என்னங்கிற விபரம். அடுத்து அந்த காப்பி செய்யப்பட்ட கேசட்டுகளை தங்கராசி யார்கிட்ட கொடுத்து வச்சான்னு தெரியணும். இது 2ம் தெரிஞ்சா குற்றவாளியையும் பிடிக்கலாம். குற்றங்களுக்கான ஆதாரங்களும் கிடைக்கும். சார், உதவி இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அவரை தேவதத்தன் பத்தி விவரங்கள் கலெக்ட் பண்ண சொல்லி இருந்தேன். 2 பேரும் ஒரே ஜீப்பில் புறப்பட்டார்கள். இளங்கோ இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாமா என்றார் சித்திரவேல். மோட்டிவ் இருக்கு. ஆனா அவரே நேரடியா செயல்பட்டிருப்பார்னு தோணல. ஒருவேளை இந்த தேவதத்தன், அவனோட போன்ல பேசின கொலைகாரன், இவங்க எல்லாம் இளங்கோ ஏற்பாடு செஞ்ச நபர்களா இருக்கலாம். எனக்கு லேசா இளங்கோ மேல சந்தேகம் உண்டு. விசாரிச்சேன். ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டு ஊட்டியில 4 நாளா தங்கியிருக்காரு இளங்கோ. பார்க்கலாம் என்றார் நியூட்டன். 2 பேரும் அடையாறு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தார்கள். சித்திரவேல் உத்தரவிட்ட உதவி இன்ஸ்பெக்டர் இருந்தார். தேவதத்தன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவரோட ஜாதகம் மட்டும் கிடைக்கல. மற்றபடி பூரா விவரங்களும் சேகரிச்சிட்டேன் சார். தேவதத்தன் ஒரு தமிழ் சினிமா தயாரிப்பாளர். இதுவரைக்கும் 12 படங்கள் தயாரிச்சிருக்காரு. அவருக்கு பிள்ளைங்க இல்லை. அவர் தயாரித்த 12 படங்கள்ல 7ல் தேவமாலினி கதாநாயகி. சில வருஷங்களுக்கு முன்னால அந்த தேவமாலினியை தன்னோட விருகம்பாக்கம் பங்களால வச்சு ரகசியமா கொஞ்ச நாள் குடித்தனமே நடத்தியிருக்காரு. அதே விருகம்பாக்கம் பங்களால அவரோட மனைவி பரமேஸ்வரி புடவைய கட்டி தூக்குல தொங்கி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த பங்களாவை வித்துட்டாரு. அடையாறு பங்களால அவரும் வேலைக்காரங்களும் மட்டும்தான் இருக்காங்க. திடீரென்று நினைவு வந்தவராக சித்திரவேல், சார், தங்கராசு மோகனகுமார் கிட்ட அந்த கேசட்ஸ்ல தேவமாலினியோட அந்தரங்கமான வாழ்க்கை தவிர போலீஸை மண்டைய பிச்சுக்க வைக்கிற சில பயங்கரமான செய்திகளும் இருக்கிறதா சொல்லியிருக்கான் என்றார். அந்த கேசட்ஸ் கிடைக்கணும், போட்டு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் இப்போ நாம அடுத்த மூவ் செய்ய முடியும் என்றார் நியூட்டன். இருங்க சார், அந்த பொண்ணு கிரிஜாவை இன்னொரு தடவை விசாரிச்சிடுறேன் என்ற சித்திரவேல் ஃபோன் செய்து, மிஸ் கிரிஜா, நான் இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் பேசுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தங்கராசு உங்ககிட்ட 6 ஆடியோ கேசட்ஸ் கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னானா என்றார். இல்லை சார், ஒரு லெதர் பேக் தான் 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்து பத்திரமாவை அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். கேசட் எதுவும் தரல சார். பேக்கா? அதில் என்ன இருந்துச்சு? நான் பிரித்து பார்க்கல சார். அது இப்போ எங்கே இருக்குது? ஹோட்டலில் எனக்கு ஒரு லாக்கர் இருக்குது, அதில் வச்சுருக்கேன். நான் லைன்லேயே இருக்கேன். அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. சில நிமிடங்களுக்கு பிறகு, சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேக்கில் 6 ஆடியோ கேசட்ஸ் இருக்கு என்றாள் கிரிஜா. தேங்க் காட். பத்திரமா வச்சிரு, இதோ உடனே வரோம் என்று ஃபோனை வைத்துவிட்டு, காப்பி செய்யப்பட்ட கேசட்ஸ் கிடச்சிடுச்சு என்றார் சித்திரவேல் உற்சாகமாக. அந்த கேசட்ஸை பெற்று வந்த நியூட்டனும் சித்திரவேலும் மட்டும் ஒரு தனியான அறையில் ஒவ்வொன்றாக போட்டு கேட்க துவங்கினார்கள். தேவமாலினியின் குரலில் அவளது அந்தரங்கங்கள் ஒலித்து கொண்டிருந்தன. பல செய்திகள் புருவம் உயர்த்த வைத்தன. பல செய்திகள் அட பாவமே என்று இருந்தன. 4வது கேசட்டில்
தயாரிப்பாளர் தேவதத்தனுக்கும் எனக்கும் ஒரு தவிர்க்க முடியாத பழக்கம் ஏற்பட்டது. அவரோட படங்கள்ல தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு தந்தாரு. அதனால நான் அவரை அனுசரிச்சு போக வேண்டியிருந்தது. 45 வயசான அவர் தொந்தியும் முன்பல்லுமா இருப்பாரு. உடம்புல இருந்து சகிக்க முடியாத நாத்தம் எப்பவும் அடிக்கும். நான் சகிச்சுக்குவேன். விருகம்பாக்கம் பங்களால என்னை குடி வச்சாரு. சில பத்திரிகைகள் பகிரங்கமாகவே எழுதுச்சு. அதை பத்தி அவர் அக்கறைப்படல. அவர் வைஃப் பரமேஸ்வரிக்கு எங்க விவகாரம் தெரிஞ்சு போச்சு. என்ன அந்த பங்களால வாடகைக்கு குடி வச்சிருக்கிறதா பொய் சொன்னாரு. அவங்க கொஞ்சம் அப்பாவி, நம்பிட்டாங்க. ஷூட்டிங் டிஸ்கஷன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு தேவதத்தன் ராத்திரி புறப்பட்டு விருகம்பாக்கம் வீட்டுக்கு வந்துருவாரு. ஒரு தடவை சந்தேகப்பட்டு வேற கார் எடுத்துக்கிட்டு பரமேஸ்வரி அந்த பங்களாவுக்கு வந்துட்டாங்க. எங்களை கட்டில்ல வச்சு பார்த்துட்டாங்க. சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. தேவதத்தன் சமாதானப்படுத்த பார்த்தாரு. கடைசியில போராட்டம் தான். திடீர்னு அந்த அம்மா சேலையை கழுத்துல போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் விட்டுடுங்கன்னு கத்தினேன். என்னை பிடிச்சு தள்ளிட்டாரு. கொஞ்ச நேரத்துல மூச்சு திணறி அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. தேவதத்தன் கொஞ்சம் கூட பதட்டப்படல. என்னைக்காச்சும் இப்படி ஆகும்னு நினைச்சேன்னாரு. இவளை இங்கே இதே ரூம்ல தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி செட்டப் செஞ்சிடுறேன். நீ முதல்ல இங்கிருந்து போயிடு. போலீஸ்ல நமக்கு வேண்டிய சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பணத்தை அடிச்சு இதை தற்கொலைதான்னு சாதிச்சிடுறேன். ஆனா நீ மட்டும் வாயை திறந்துடாத. வெளியே மூச்சு விட்டா உனக்கும் இந்த கதிதான்னு சொன்னாரு. நான் கலங்கி போயிட்டேன். அங்கிருந்து புறப்பட்டு என் வீட்டுக்கு வந்துட்டேன். தேவதத்தன் என்கிட்ட சொன்ன மாதிரியே தன் பொண்டாட்டி கொலைய தற்கொலைன்னு ஊரை நம்ப வச்சுட்டாரு. டேப்பை பாஸ் பட்டன் போட்டு நிறுத்தின நியூட்டன், போலீஸ் மண்டையை பிச்சுக்க போகுதுன்னு தங்கராசு சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதா சித்திரவேல்? இப்போ பரமேஸ்வரி கேஸை கூட மறுபடி தோண்டி எடுத்தாகணும். அந்த சமயம் உடந்தையா இருந்த சில அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்தாகணும் என்றார். ஆக தேவதத்தன் இந்த கட்டுரை தொடர்ல தன் பழைய விவகாரமும் வருதுன்னு தெரிஞ்சு ஆளை வச்சு தேவமாலினியையும் தீத்துட்டு தங்கராசுவையும் தீர்த்திருக்காரு. அதுக்கு இளங்கோ தேவமாலினி காதல் விவகாரம் உதவியா இருந்திருக்கு என்றார் சித்திரவேல். தேவதத்தனை அரசு செய்ய இந்த கேசட் போதும். மிச்சத்தை அவர் வாயிலிருந்து வரவழைக்கலாம். வாங்க, டிலே செய்ய வேணாம். அடுத்த 1 மணி நேரத்தில் தேவதத்தனின் வீடு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டது. தேவதத்தன் கைது செய்யப்பட்டார். போலீஸ் பிரத்யேக விசாரணையில் தான் கூலிக்கு அமர்த்திய மனோஜை காட்டி கொடுத்து எல்லாம் ஒப்புக்கொண்டார். மனோஜும் கைது செய்யப்பட்டான். என் மனைவியை கொலை செஞ்சதை கண்ணால பார்த்துட்ட தேவமாலினி என்னைக்காவது ஒரு நாள் அவ எனக்கு எதிராக திரும்பலாம்னு ஒரு எச்சரிக்கைக்காக என் நம்பிக்கைக்குரிய ஆளை அவ வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டேன். அவ தான் தேவமாலினியோட உதவி பொண்ணு தாரணி. அப்பப்போ தேவமாலினியோட நடவடிக்கைகளை பற்றி எனக்கு தகவல் கொடுத்துடுவா. தேவமாலினி தன் வாழ்க்கை கதையை எழுத போகிறதாகவும் அந்த டேப்பில் கொலை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறதாகவும் தாரணி தான் எனக்கு சொன்னான். உடனே நான் மனோஜை நியமித்தேன். அவனை இளங்கோ மாதிரி பேச சொல்லி ஹோட்டலுக்கு வரவழைச்சு கொலை செய்ய நான் தான் ஐடியா கொடுத்தேன். அதே மாதிரி மனோஜ் தங்கராசு வீட்டுக்கு அதிகாலை போய் தேவமாலினி தற்கொலை சம்பந்தமான ரகசியமான ஒரு விஷயம் தனியாக பேசணும்னு சொல்லி பெசன்ட் நகர் கடற்கரைக்கு அழைச்சிக்கிட்டு போய் கொலை செஞ்சான். வீட்டில் கேசட்ஸ் தேடி கொளுத்தினான் என்று எல்லாவற்றையும் சில போலீஸ் மரியாதைகளுக்கு பிறகு ஒப்புக்கொண்டார் தேவதத்தன். ஒலித்த போனை எடுத்தார் இன்ஸ்பெக்டர் சித்திரவேல். ஹலோ, நான் ராஜாத்தி பேசுகிறேன். கத்தி குத்துப்பட்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன். அது மட்டும் இல்லம்மா, 3 கொலைகளோட குற்றவாளிகளை பிடிச்சிருக்கோம். பெரிய கதைம்மா, நேரில் வா சொல்கிறேன் என்றார் சித்திரவேல். முற்றும்.